ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी का स्वागत करते हैं. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று. और हम विश्वास करते हैं, आशा करते हैं कि आप सभी लोग सुखी हैं, चंगे हैं. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். आज हम प्रभु का वचन सुनने वाले हैं. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கேட்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. और प्रभु का वचन सुनना हमारे जीवन में जो है अति महत्वपूर्ण है. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே जिस समय में आज हम जी रहे हैं, கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் இருக்க முடியாது பாருங்க. प्रभु का वचन बिना सुने हम नहीं रह सकते. ஏன்னா அவருடைய வார்த்தை நம்ம வந்து கேட்கும்போது, क्योंकि जब हम उसके वचन को सुनते हैं அவருடைய வார்த்தையில நாம் அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது, और जब उसके वचनों में हम ज्यादा समय बिताते हैं, அவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். और प्रभु जो है हमसे बात करने वाला அவருடைய परमेश्वर है. சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் கேட்பது மிகவும் முக்கியமா இருக்கிறது. और हमारे प्रतिदिन के जीवन में उसकी वाणी को यानी उसकी आवाज को सुनना अति महत्वपूर्ण है. ஆகவே அவருடைய வார்த்தையிலே நேரத்தை செலவிடாமல் இருக்காதீர்கள். इसीलिए प्रभु के वचनों में समय मत बिताए बिना ना रहिए. தொடர்ந்து அவருடைய வார்த்தையில அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள். लगातार उसके वचनों में ज्यादा समय बिताइए. அதுல தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே அடங்கி இருக்குது. क्योंकि उसी में आपके जीवन की सारी आशीष और सारी भलाइयां जो है उसी में छिपी हुई है. உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா உயர்வும் அதுல இருக்குது. आपके जीवन की ऊंचाई भी उसी में है. எந்த மனுஷனுடைய கையில இல்ல, कोई मनुष्य के हाथ में नहीं है, வார்த்தையில இருக்குது. कि वो उसके वचनों में है. ஆகவே வார்த்தையிலே நாம் வந்து நேரத்தை செலவிடுவது ரொம்ப முக்கியம் பாருங்க. इसीलिए वचनों में समय बिताना जो है अति महत्वपूर्ण है. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். आइए हम वचन निकालेंगे. முதலாவது கொரிந்தியர் पहला कुरिन्थियों 13வது அதிகாரம் अध्याय 13 13வது வசனம். और वचन 13. முதலாவது கொரிந்தியர் पहला कुरिन्थियों 13வது அதிகாரம் अध्याय 13 13வது வசனம். और वचन 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. पर अब विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है, पर इनमें सबसे बड़ा प्रेम है. மறுபடியும் வாசிப்போம். हम इस वचन को फिर एक बार पढ़ेंगे. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. पर अब विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है, पर इनमें सबसे बड़ा प्रेम है. நாம் இன்றைக்கு தேவனுடைய அன்பினாலே வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை குறித்து நாம் வந்து பார்க்க போகிறோம். आज हम इस शीर्षक के ऊपर देखने वाले हैं कि प्रभु के प्रेम के द्वारा हमारे जीवन में कैसे बदलाव ला सकते हैं. தேவனுடைய அன்பின் நிமித்தமாக प्रभु के प्रेम के द्वारा நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை உண்டாகிறது, हमारे जीवन में किस प्रकार से बदलाव होता है, அதை குறித்து நாம் வந்து பார்க்க போகிறோம். आज हम इस पे देखने वाले हैं. நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே और जिस समय में आज हम जी रहे हैं, தேவனுடைய அளவற்ற அன்பை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. प्रभु के बेशर्त प्रेम के बारे में जानना अति महत्वपूर्ण है. இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கிறார்கள், आज बहुत से सेवक लोग यानी पास्टर लोग हैं, அவர்களை பற்றி தவறாக பேசுவதும், उनके बारे में बुरा बुरा कहना, இவரை பற்றி தவறாக பேசுவதும், इनके बारे में बुरा कहना, उनके बारे में बुरा कहना, ஒரு எதிரியை போல பார்ப்பது போல एक दुश्मन के समान जैसे देखते हैं. இன்றைக்கு அநேக இருக்கிறார்கள். आज ऐसे कई सारे लोग हैं. ஒரு காரியத்தை நன்றாக நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். हम एक बात को अच्छी तरह से समझना चाहिए. நாம் எல்லோரும் ஒரே தகப்பனுக்கு நாம் எல்லோரும் ஊழியம் செய்கிறோம். हम सभी लोग जो है हमारे एक ही पिता के जो है हम सेवकाई करते हैं. நமக்கு யாருமே எதிரி கிடையாது. हमारा कोई भी विरोधी नहीं यानी दुश्मन நம்ம नहीं. எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. हम सभी लोग प्रभु के बच्चे हैं. இவங்களுக்கு குறை சொல்லுதோ அவங்களுக்கு குறை சொல்லுதோ, इनके बारे में बुरा भला कहना, उनके बारे में कमी कहना, அவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, இவங்க இப்படி பிரசங்கம் பண்றாங்க, वो इस प्रकार से प्रचार करते हैं, वो इस प्रकार से प्रचार करते हैं. யார் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் चाहे कोई भी कैसे भी प्रचार करे, நியாயத்திருக்கிற வேலை வந்து நம்முடைய வேலை கிடையாது. न्याय करने का काम जो है वो हमारा काम नहीं है, அது ஆண்டவருடையது பாருங்க. वो प्रभु का काम है. எல்லோரும் ஆண்டவருக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். सभी लोग जो है प्रभु के पास हिसाब देना है. அப்போ அவங்க செய்கிற எல்லா காரியத்துக்கும்
அவங்க நிச்சயமா கணக்கு கொடுக்கணும் பாருங்க. तो जो कोई जो कुछ करेगा वो उसका हिसाब जरूर प्रभु को देगा। இப்ப எல்லா ஊழியக்காரர் மீதும் ஆண்டவர் வந்து ஒரு அபிஷேகத்தை வைத்து और இருக்கிறாரு. सभी सेवकों के ऊपर प्रभु ने एक अभिषेक को रखा है। அந்த அபிஷேகத்திற்கு நாம் வந்து மரியாதையை கொடுப்போம். हम जो है उस अभिषेक का आदर सम्मान करेंगे, ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே தகப்பனுக்கு தான் நாம் வந்து ஊழியம் செய்யறோம். क्योंकि हम सभी लोग जो है एक ही पिता की सेवकाई करते हैं। ஒரே தகப்பனுக்கு தான் நாம் வந்து ஊழியம் செய்கிறோம். हम एक ही पिता की जो है सेवा करते हैं। ஆகவே யாரையும் குறை சொல்ல நம்ம வந்து கூடாது பாருங்க. इसीलिए हम कोई भी किसी की बारे में कोई कमी घटी नहीं कहना चाहिए। கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ, கர்த்தர் உங்களை என்ன அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நோக்கி உங்களை என்ன செய்ய சொன்னாரோ அதை நோக்கி செய்து கொண்டே போங்க. प्रभु आपको क्या करने को कहता है, आपकी बुलाहट क्या है, आप उसके द्वारा आगे बढ़ते जाइए, वही करते जाइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. प्रभु आपको आशीष करेगा, உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. आपके परिवार को आशीष करेगा। யாரையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது பாருங்க. हम जो है किसी के बारे में कोई कमियां नहीं कहना चाहिए। ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கும்போது, क्योंकि जब हम प्रभु के अभिषेक का आदर करेंगे அததான் எல்லாமே உயர்வு ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது तो பாருங்க. उसी में सारी ऊंचाई और सारी आशीषें है। ஏன்னா யாரும் நமக்கு வந்து யாரும் விரோதி கிடையாது. क्योंकि कोई भी हमारा विरोधी नहीं है, यानी दुश्मन नहीं है, யாரையும் நம்ம வந்து காயப்படுத்தல. और हमने किसी को चोट नहीं இந்த पहुंचाया है। மெசேஜ் வந்து யாரையும் தாக்கி பேசுவதற்காகவும் கிடையாது. और ये संदेश जो है किसी पर हल्ला बोलने के लिए या किसी को चोट पहुंचाने के लिए नहीं है। இது நிறைய யூடியூப்லாம் நிறைய பார்க்குறோம் பாருங்க. क्योंकि हमने बहुत से जो है यूट्यूब में देखा है, அவங்க இவங்களை பற்றி சொல்றது, அவங்கள பற்றி சொல்றது, कोई इनके बारे में कहता है तो कोई उनके बारे में कहता है। இது என்ன லாபம் உண்டாகுது? इससे क्या फायदा मिलने वाला है, क्या लाभ होगा? கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொன்னாரு, அதை செய்து கொண்டே நாம் போகும்போது, और प्रभु ने आपके लिए क्या रखा है और आपको क्या करने को कहा है, जब हम उसकी और करते आगे बढ़ते जाएंगे அதோட எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகுது तो பாருங்க. सारी आशीषें जो है हमारे लिए उत्पन्न होगी। தாவீது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான். दाऊद एक साधारण सा व्यक्ति था, ஆனா அவன் நினைச்சிருந்தானா சவுலை வந்து அவன் வந்து சாகடிச்சிருக்கலாம். अगर उसने सोचा होता तो शाऊल का जो है कत्ल कर देता था। சவுல் வந்து தாவீது எதிரியாவே பார்த்தான். शाऊल जो है दाऊद को एक विरोधी ही मानता था அவனை துரத்தினே இருந்தான். और उसको वो भगाता ही रहता, उसका पीछा करता रहता ஒரு था। ஆள் துரத்துறதுக்காக அவனும் அவனுடைய சேனைகளும் அலைஞ்சினே இருக்கிறாங்க. एक व्यक्ति का पीछा करने के लिए ये शाऊल और उसकी सेना समेत जो है उसका पीछा करती है, ஆனா அவனை யாரையும் நெருங்க முடியல. लेकिन कोई भी जो है दाऊद के निकट भी नहीं जा அவனை सका யாரும் தொடவும் முடியல. और कोई उसे छू भी नहीं सका। அவன் நினைச்சிருந்தானா अगर दाऊद ने सोचा होता तो அவனுடைய வாளையே உருவி उसी के ही तलवार को लेकर அவனுடைய தலையை வெட்டியிருக்கலாம். वो उसके गर्दन को काट सकता था, ஆனா அவன் செய்யல. लेकिन उसने ऐसे नहीं किया। அவன் சொல்றான், और वो कहता है நான் நினைச்சேன் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். अगर मैंने सोचा होता तो ऐसे कर सकता था मैं। பாரு, நான் உங்ககிட்ட வந்து போனதுக்கு உன்னுடைய துணி என் கையில் இருக்குது. और वो कहता है कि मैं आपके पास आया था और वहां से लौटा हूँ, उसके सबूत के तौर पर मेरे पास आपका कपड़ा है। நான் நினைச்சேன் உன்னை வந்து கொண்டு போட்டுருக்கலாம். अगर मैंने सोचा होता तो आपको वहीं पर कत्ल कर दिया होता, ஆனா கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். लेकिन प्रभु ने आपको अभिषेक किया है। கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். प्रभु ने आपका अभिषेक किया है। அந்த அபிஷேகத்துக்கு அவன் வந்து மரியாதை கொடுக்குறான் பாருங்க. और देखिए दाऊद वहां पर उस अभिषेक का आदर करता है, ஆகதான் பாருங்க, கர்த்தர் வந்து அவனை வந்து உயர்த்தினார். इसीलिए प्रभु ने दाऊद को ऊंचा उठाया। அதனால யாரும் எந்த ஊழியக்காரன் நம்ம வந்து குறை சொல்ல கூடாது பாருங்க. इसीलिए हम जो है कोई भी सेवकों को यानी कोई पास्टरों के बारे में कोई कमी नहीं कहना चाहिए। எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கறாரு. सभी को प्रभु देख रहा है அதுக்கான பலனை அவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். और उसका प्रतिफल उन्हें जरूर मिलेगा। ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல, क्योंकि जिस समय में आज हम लोग जी रहे हैं, ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம். अति महत्वपूर्ण समय में आज है। ஆண்டவர் இயேசு இன்னைக்கோ நாளைக்கோ
அல்லது என்னைக்கு வருவோம் நம்ம வந்து சொல்ல முடியாது. हम नहीं बता सकते, हम नहीं कह सकते कि प्रभु आज आएगा या कल आएगा या परसों आएगा, हम नहीं कह सकते. அதற்கான எல்லா காலகட்டங்களும் நெருங்கி கொண்டு இருக்குது. और उसके सारे समय जो है पास आते ही निकट आते ही जा रहे हैं. ஆகவே நாம் எல்லோரும் கூடுமான வரையில அதிகமாக அவருடைய அன்பினாலே ஒருவர் நாம் வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். इसीलिए हमें जो है जितना हो सके, हमसे जितना हो सके, हम प्रभु के प्रेम में जीना चाहिए. ஒருவரை நேசிக்க நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். एक दूसरे से प्रेम करना चाहिए. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது और प्रेरित पौलुस जो है जब कुरिन्थी कलीसियाओं के लिए पत्र लिखते हैं, அவர் எழுதியது और जब उन्होंने जो लिखा, இன்றைக்கும் நமக்கு அது வந்து பொருந்தும் பாருங்க. आज वो हमारे ऊपर भी जचता है. அவர் எழுதுவது என்னவென்றால், और वो क्या लिखता है, நாம் எல்லோரும் அன்பிலே எப்படி வாழ வேண்டும், हम सभी लोग प्रेम में किस प्रकार जीना அன்பிலே चाहिए, எப்படி நாம் நடக்க வேண்டும், हम प्रेम में किस प्रकार से चलना இந்த चाहिए, கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு எப்படி நம்ம எடுத்து காண்பிப்பது और इस मसीहा के प्रेम को दूसरों को कैसे प्रदर्शित करें, என்பது குறித்து அவர் வந்து போதிக்கிறார். इसके बारे में वो वहाँ पर प्रचार करते हैं. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, विश्वास, आशा, प्रेम, இவைகளில் அன்பே பெரியது और ये कहता है कि ये तीनों में प्रेम ही सबसे बड़ा है. அப்படின்னு சொல்றாரு பாருங்க. वो ऐसे कहता है. விசுவாசம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, ஆனா அன்பு இருக்குது. இது மூணுல எது பேசுனாக்கா அன்பு தான் பேசு அப்படின்றார். वहाँ पर विश्वास है, आशा है, प्रेम है, लेकिन वो कहता है कि इन तीनों में प्रेम ही सबसे बड़ा है. அதனால விசுவாசம் முக்கியம் இல்லையா? क्या इसीलिए विश्वास महत्व नहीं है? நம்பிக்கை முக்கியம் இல்லையா? क्या आशा की कोई महत्व नहीं? விசுவாசமும் முக்கியம் தான், நம்பிக்கையும் முக்கியம் தான். विश्वास की भी महत्व है और आशा की भी महत्व है. அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு மிகவும் முக்கியமா இருக்குது. लेकिन इन सब से बढ़कर प्रभु का प्रेम जो है वो अति महत्वपूर्ण है. அன்பு இருக்கனால விசுவாசத்தை விட முடியாது, நம்பிக்கையை விட முடியாது. अगर प्रेम होने के कारण हम विश्वास और आशा इन दोनों को नहीं छोड़ सकते. ஆனா இவைகள் அன்பே பெரியதா இருக்குது. लेकिन इन सब में प्रेम ही सबसे बड़ा है. ஆனா அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பை தான் சார்ந்து இருக்குது பாருங்க. क्योंकि ये विश्वास और ये आशा जो है प्रेम में निर्भर है. அன்பு இல்லாம விசுவாசமும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. बिना प्रेम के ना तो विश्वास है ना तो आशा है. அது எல்லாமே அன்பில தான் சார்ந்து இருக்குது. ये दोनों जो है प्रेम में निर्भर है. ஆகவே அன்பு தான் பெரியதும் பிரதானமானதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது பாருங்க. इसीलिए हमारे जीवन में ये प्रेम जो है अति महत्वपूर्ण है और बहुत ही प्राथमिक स्थान पर है. விசுவாசம் இருக்குது முக்கியம். विश्वास होना अति महत्वपूर्ण है. எதிர்கால வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இருப்பது முக்கியம். और भविष्य के जीवन के बारे में आशा होना अति महत्व है. இவை இரண்டை காட்டிலும் அன்பே பெரியதாக இருக்கிறது. लेकिन इन दोनों से बढ़कर प्रेम सबसे बड़ा है. சுருக்கமாக சொன்னா, अगर मैं घटाकर कहूँ तो அன்பு தான் பாருங்க விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் தகப்பனா இருக்குது. ये प्रेम जो है विश्वास और आशा का पिता है. உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவின் அன்பு இல்லாவிட்டால், अगर आप में मसीह का प्रेम नहीं है तो விசுவாசமும் நம்பிக்கையும் அது வந்து வேலை செய்யாது பாருங்க. तो ये विश्वास और ये आशा जो है कार्य नहीं करेगा. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லாவிட்டால், अगर हमारे भीतर यानी हमारे अंदर मसीह का प्रेम नहीं होगा तो விசுவாசமும் நம்பிக்கையும் வேலை செய்யாது. तो ये विश्वास और ये जो आशा है कार्य नहीं करेगा. விசுவாசமும் நம்பிக்கையும் विश्वास और ये आशा जो है அன்பை சார்ந்துதான் இருக்குது. ये दोनों प्रेम पे निर्भर है. ஆகவே விசுவாசமும் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து और ये विश्वास और आशा को महत्व देते हुए அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகும்போது, अगर हम प्रेम को महत्व नहीं देंगे तो அது ரெண்டுத்துக்கும் வேலை செய்யாது तो பாருங்க. ये दोनों बातें जो है कार्य नहीं करेगा. ஆகவே அன்பு வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. इसीलिए प्रेम जो है अति महत्वपूर्ण है. அவர்தான் வேதவசனம் சொல்லுகிறது, इसीलिए वचन में कहता है அன்பு ஒரு காலமும் ஒழியாது. प्रेम जो है कभी भी नहीं मिटेगा. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. प्रेम कभी नहीं मिटेगा. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், भविष्यवाणी होगा तो भी मिट जाएगा, அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், अन्य भाषा होगा तो भी मिट जाएगा, அறிவானாலும் ஒழிந்து போம், और ज्ञान जो है वो भी मिट जाएगा. ஆனா அன்பு ஒரு காலமும் ஒழிந்து போவதில்லை. लेकिन प्रेम जो है कभी समाप्त नहीं होगा. ரொம்ப முக்கியம் பாருங்க. अति महत्वपूर्ण है. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. प्रेम जो है कभी समाप्त नहीं होगा. அன்பு இருக்கும்போது ஒருவனை தீமையாக பார்க்கவும் மாட்டோம். अगर प्रेम होगा तो हम किसी को जो है
बुरा व्यक्ति ऐसे नहीं देखेंगे। அன்பில நடக்கிறவன் जो प्रेम में चलता है அவன் வந்து ஆண்டவருடைய ஆவியில நடக்கிறான் பாருங்க. वो व्यक्ति जो है प्रभु के आत्मा में चलता है। நீங்க அந்நிய பாஷையில பேசுவதா இருக்கலாம். आप हो सकता है भविष्य अन्य भाषा में बात करते होगे। நாங்க கூட அந்நிய பாஷையில அதிகமா ஜெபம் பண்றோம். हम भी जो है अन्य भाषा में प्रार्थना करते हैं। நாங்க வந்து அந்நிய பாஷைத்துக்கோ எதுக்கோ நாங்க வந்து எதிரி கிடையாது. हम जो है देखिए कोई अन्य भाषा के विरुद्ध नहीं है। பாஷைகளை வியாக்கியானம் பண்ணலாம். हम भाषाओं का व्याख्यान कर सकते हैं। திருவிதரிசன வரத்தை உடையவளாக நாம் வந்து இருக்கலாம். हम भविष्यवाणी के वरदान भी हो सकते हैं हमारे पास। எல்லாவற்றையும் உடையவளாக இருந்தாலும் सब कुछ हो तो भी அன்பு உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் अगर आपके अंदर प्रेम नहीं है तो அவைகள் எல்லாமே ஒன்றுக்கு உதவாது பாருங்க. तो ये सारी बातें जो है बिना वजह की है, बिना कोई कार्य नहीं है। அன்பு உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் अगर आप में प्रेम नहीं है तो அது ஒன்றுத்துக்கும் உதவாது. तो ये सारी बातें कोई काम की नहीं। ஏன்னா இன்றைய வந்து கிறிஸ்துவ வட்டாரங்களில் அன்பை கடைசியாக வைத்துவிட்டு क्योंकि आज जो है मसीहा के क्षेत्र में जो है प्रेम को आखिरकार रख देते हैं। அன்பை கடைசியாக தள்ளிவிட்டு प्रेम को आखिरी में ढकेल कर பிரசங்கத்திற்கும் प्रचार को, அந்நிய பாஷைகளுக்கும் अन्य भाषाओं को, தீர்க்கதரிசனங்களுக்கும் भविष्यवाणियों को அற்புதங்களுக்கும் और चमत्कारों को முதலாவது இடத்தை தந்து விட்டார்கள். प्रथम स्थान दे देते हैं। பிரசங்கத்திற்கும் प्रचार को, अन्य பாஷைகளுக்கும் अन्य भाषाओं को, தீர்க்கதரிசனங்களுக்கும் भविष्यवाणियों को, அற்புதங்களுக்கும் चमत्कारों को முதலாவது இடத்தை தந்து விட்டாங்க. पहला स्थान देते हैं। ஆனா அதுல அன்பு வந்து கடைசியா இருக்குது. लेकिन इन सभी में प्रेम जो है बहुत ही आखिरी हो जाता है। பிரசங்கமும் முக்கியம், प्रचार भी महत्व है, अन्य भाषाएं मुख्य, अन्य भाषा भी महत्व है, தீர்க்கதரிசனங்களும் முக்கியம், भविष्यवाणी भी महत्व है, அற்புதங்களும் முக்கியம். चमत्कार भी महत्व है। இது எல்லாமே முக்கியம் தான். ये सारी बातें महत्वपूर्ण ஆனா है। அதுல வந்து அன்பு இல்லனாக்கா लेकिन इन सारी बातों में अगर प्रेम नहीं है तो இதெல்லாம் இருந்தும் வேஸ்ட் தான் तो பாருங்க. ये सारी बातें होकर भी व्यर्थ है। ஆகவே பிரசங்கிக்கிற பிரசங்கத்துல கூட इसीलिए जो प्रचार करते हैं उस प्रचार में भी சபை விசுவாசிகளை कलीसियाओं के विश्वासी लोग जो है பயமுறுத்துகிற பிரசங்கமா இருக்குது. डरावना प्रचार होता है। அன்பு இல்லாதனால प्रेम नहीं होने के நீங்க कारण பிரசங்கிக்கிற பிரசங்கத்துல கூட பாருங்க आज वे लोग जो प्रचार करते हैं उस प्रचार में भी जो है சபை விசுவாசிகளை பயமுறுத்துகிற பிரசங்கமா இருக்குது. चर्च के विश्वासियों को डराने वाला प्रचार होता है। சபைக்கு வருகிற ஜனங்களை जो चर्च में जो लोग आते हैं सभा में கையை உடைப்பாரு, प्रभु उनका हाथ तोड़ेगा, காலை உடைப்பாரு, उनका पाँव तोड़ेगा, அழித்து போடுவாரு, उन्हें मिटा देगा, ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன், वे किसी काम के नहीं, ஆண்டவனை வந்து ஆஸ்வதிக்க மாட்டாரு, प्रभु आपको आशीष नहीं करेगा। இவ்விபர வார்த்தைகளை பிரசங்கத்திலே நாம் வந்து கேட்க முடியுது பாருங்க. इस प्रकार के शब्दों को जो है हम प्रचार में प्रचार करते हुए हम सुन सकते हैं। ஆனா அது வந்து தேவனுடைய அன்பு இல்ல. लेकिन इन सभी में प्रभु का प्रेम नहीं होता है। அது வந்து தேவனுடைய அன்பு இல்ல. वो जो है प्रभु का प्रेम नहीं है। அப்படி எங்கேயாவது இயேசு வந்து அவருடைய ஊழியத்துல எப்படியாவது எங்கேயாவது பிரசங்கம் பண்ணியிருக்காரா? ऐसे क्या कभी यीशु ने उसकी सेवकाई में कभी कहां पर उसने ऐसे प्रचार किया है? என் பிரசங்கத்தை நீ ஏன் கேட்க வரல? क्यों आपने मेरे प्रचार को सुनने नहीं आया? ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன், तुम किसी काम के नहीं, எந்த வேலைக்கும் நீ உதவ மாட்டேன், कोई काम के नहीं हो तुम, உன்னை நான் சபிக்கிறேன், मैं तुम्हें श्राप देता हूँ। இப்படிலாம் ஆண்டவர் எப்ப சொல்லியிருக்காரா? क्या कभी प्रभु यीशु ने ऐसे कहा है? காணிக்கை தசமா கொடுக்கலனால क्या तुमने दशमांश नहीं दिया, दान नहीं दिया, நான் உன்னை इसीलिए ஆஸ்வதிக்க மாட்டேன், मैं तुम्हें आशीष नहीं करूंगा? ஆண்டவர் எங்க சொன்னாரா? क्या कहीं पर प्रभु ने ऐसे कहा है? எங்கேயுமே சொல்ல. प्रभु ने कहीं पर ऐसे नहीं कहा அவருடைய है। பிரசங்கத்துல முழுக்க நாம என்ன பார்க்க முடியுதுனாக்கா हम उसके प्रचार में पूरी तरह से हम क्या बात देख सकते हैं? அவருடைய மன துருக்கத்தை பார்க்க முடியுது. उसकी तरस को हम देख सकते हैं। ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பார்க்க முடியுது. हम देख सकते हैं कि वो लोगों से कितना प्रेम करता है। ஜனங்கள் மீது எவ்வளவு மன துருகிறார் என்பதை பார்க்க முடியுது. हम देख सकते हैं कि लोगों के ऊपर कितना तरस खाता है। எந்த ஜனங்களையும் வந்து பயமுறுத்தல. वो किसी भी लोगों को डराया नहीं। ஆனா நீங்க நிறைய இடத்துல பாருங்க இது போல நிறைய இடத்துல சொல்றாங்க. आज बहुत से जगहों में इस प्रकार से कहते हैं, ஆனா அதுல வந்து தேவனுடைய அன்பை வந்து பார்க்க முடியல. लेकिन हम उसमें जो है प्रभु के प्रेम को नहीं देख पाते। ஆனா இன்னைக்கு வந்து ஜனங்க பாருங்க பல விதமான காரியங்கள்ல ஜனங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. आज लोग जो है बहुत सारे लोग जो है कई सारे कार्यों से वे लोग जो है पीड़ित है, बाधित है। அவங்க வந்து முழுவதுமாக உள்ள வந்து உடைந்து போய் இருக்காங்க. वो पूरी तरह से भीतर से जो है टूट चुके हैं। உடைஞ்சு போய் சுக்கு நூறாயி
वो टूटकर पीसे हुए एकदम पीस चुके हैं। சபைக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நமக்கு வந்து ஆறுதல் உண்டாகும் அப்படி சொல்லி சபைக்கு வந்தாக்கா वे टूटे हुए पीसे हुए होकर वो सोचते कि चलो हम चर्च जाएंगे तो हमें प्रभु का वचन मिलेगा सुनने के लिए, ஆனா வந்து கிறிஸ்துவின் அன்பை வந்து காண முடியவில்லை. लेकिन वहां पर मसीह के प्रेम को नहीं देख पाते। இன்றைக்கு சபையில பிரசங்கிப்பதற்கு लेकिन आज कलीसियाओं में प्रचार करने के लिए பிரசங்கியாளர்கள் अनेகர் இருக்கிறார்கள். बहुत सारे प्रचारक लोग हैं, ஆனா கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதற்கு लेकिन मसीह के प्रेम को दिखाने के लिए குறைவாக தான் இருக்கிறாங்க. बहुत से चंद लोग हैं। பிரசங்கத்தை பிரசங்கிப்பதற்கு अनेक பிரசங்கியாளர்கள் இருக்கிறார்கள். मसीह के प्रचार को प्रचार करने के लिए कई सारे प्रचारक हैं, ஆனா கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதற்கு குறைவாக தான் ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. लेकिन मसीह के प्रेम को दिखाने के लिए बहुत से चंद लोग हैं। இன்றைக்கு अनेकुடைய कुடும்பங்கள் வந்து உண்மையாகவே அன்பு இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. आज बहुत से परिवार में जो है सच में प्रेम ना होने के कारण वे लोग पीड़ित हैं। கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து சபைக்காக जीवனையே விட்டார். जैसे मसीह कलीसियाओं से प्रेम करता था और उस कलीसियाओं के लिए उसने अपना जान अपने आत्मा प्राण को दिया, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அது போல அன்பிலே வாழ்வது முக்கியமா இருக்குது பாருங்க. आज हर एक मसीहा व्यक्ति जो है इस प्रकार के प्रेम में जीना अति महत्वपूर्ण है, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. क्योंकि आज बहुत से लोग पीड़ित हैं, நிறைய பேர் உள்ளத்துல உடைஞ்சு போயிருக்காங்க. आज बहुत से लोग अपने हृदय में टूटे हुए हैं। வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும் போது और जो लोग आते जब हम उनको प्रभु का वचन प्रचार करते हैं, அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகக்கூடிய வார்த்தைகளை போதிக்கும் போது जब हम उन्हें तसल्ली देने वाले वचनों का प्रचार करेंगे எப்படி அவங்க வந்து மேல வருவது, और उसमें से वे लोग कैसे ऊपर आए, கர்த்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, और मसीह कितना प्रेमी है, அவர் எப்படி அன்பான தகப்பனா और वो இருக்கிறாரு, कितना प्रेमी पिता है, அவர் எவ்வளவு நேசிக்கிறாரு, और वो कितना प्रेम करता இதெல்லாம் है। பிரசங்கும் போது जब हम इस प्रकार से संदेश அவருடைய देंगे, உடைஞ்சு போயிருக்கிற அந்த உள்ளத்துல ஆறுதல் உண்டாகிறது, उनके टूटे हुए हृदय में जो है एक तसल्ली मिलती है சமாதானம் और உண்டாகிறது, शांति मिलती நிம்மதி है, உண்டாகிறது. चैन मिलता है। அங்க வந்தா எனக்கு நல்லா உள்ள திருப்தியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. हाँ भाई, मैं यहाँ पर आया और मुझे बहुत बड़ा शांति मिला, मुझे तसल्ली हुई है। அப்படி வந்து ஜனங்க வந்து இன்னைக்கு வந்து சொல்லணும் பாருங்க. आज लोग इस प्रकार से कहना चाहिए, வருகிற ஜனங்க வந்து பயமுறுத்த கூடாது. जो लोग आते उन्हें डराना नहीं चाहिए, ஏன்னா கிறிஸ்து வந்து சபைக்கு தலையா இருக்கிறார். क्योंकि मसीह जो है कलिसियाओं का और यानी सभी- चर्च का वो सर है, मस्तक है। அவர் சபையை நேசிக்கிறார். वो कलिसिया से यानी चर्च से वो प्रेम करता है। எவ்வளவு நேசிக்கிறார் என்பது சொல்லவே முடியாது. हम नहीं बता सकते, बयान नहीं कर सकते कि वो कितना प्रेम करता है, அவ்வளவு அதிகமான அன்பினாலே சபையை நேசிக்கிறார். और वो उतना हद तक प्रेम कलिसियाओं से करता है। அவருடைய அறிவை கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்டவர் யாரு? उसके प्रेम को समझने वाला कौन है? அவருடைய அன்பிலே வல்லவளாக நாம் வந்து இருக்க வேண்டும் பாருங்க. उसके प्रेम में हम बड़े हुए होना चाहिए, அவருடைய அன்பிலே நாம் அதிகமாக வல்லவர்களாக ஆக வேண்டும் हम பாருங்க. उसके प्रेम में अति बड़े हुए होने चाहिए, அவருடைய அன்பில அதிகமா நாம் வந்து வளர வேண்டும் பாருங்க. और हम उसके प्रेम में बढ़ना चाहिए। அந்த கிறிஸ்துவின் அன்பை ஜனங்களுக்கு எடுத்து நாம் வந்து காண்பிக்கும் போது और जब उस मसीह के प्रेम को उठाकर लोगों को दिखाएंगे, ஜனங்களுடைய வாழ்க்கை மாறுது. लोगों का जीवन बदलेगा। எல்லா பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து எல்லா கண்ணீர்களிலிருந்து ஜனங்களிலிருந்து விடுதலை உண்டாகிறார். आज लोग जो भी संघर्ष और समस्याओं, परेशानी, आंसू में है, उन सभी से वे लोग छुटकारा पाएंगे। ஆகவே அன்பை குறித்து நாம் வந்து பிரசங்கிப்பது மிகவும் முக்கியமா இருக்குது பாருங்க. इसीलिए प्रेम के बारे में प्रचार करना बहुत ही महत्वपूर्ण ஏன்னா है, ஆண்டவராகிய இயேசு தெய்வீகமான அன்பினாலே அவர் நம்ம வந்து நேசிக்கிறார். क्योंकि प्रभु यीशु जो है हमसे दिव्य प्रेम करता है। அவருடைய அன்பை சாதாரணமான ஒரு அன்பாக சொல்ல முடியாது பாருங்க. हम उसके प्रेम के बारे में यूं ही साधारण सा प्रेम है ऐसे नहीं कह सकते। தெய்வீகமான அன்பினால் அவர் நம்ம நேசிக்கிறார். वो जो हमसे दिव्य प्रेम करता है। ஆகவே அன்பு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்குது பாருங்க. इसीलिए ये प्रेम जो है हमारे जीवन में अति महत्वपूर्ण है। இந்த கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் இதெல்லாம் நீ வந்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா आप इस पहले कुरिन्थियों की 13वां अध्याय और 14वां अध्याय अगर आप पढ़कर देखोगे, அன்பே பிரதானமானதா இருக்குது. उसमें कहा गया है कि प्रेम ही प्रधान है, அதுவே முக்கியமா இருக்குது. वही महत्वपूर्ण है। ஆகவே அன்பு வந்து ஒரு காலமும் ஒளியாதான் பாருங்க. इसीलिए कहा गया है कि ये प्रेम जो है कभी समाप्त नहीं होगा। எல்லாமே ஒழிந்து போனாலும் सब कुछ समाप्त हो जाएगा तो அன்பு भी, வந்து ஒளிவதில்லை. लेकिन प्रेम कभी समाप्त नहीं होगा। ஆகவே அன்பை நாம் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டும் பாருங்க. इसीलिए हम जो है प्रेम को पकड़ लेना அன்பிலே चाहिए வாழ கற்றுக்கொள்ள और வேண்டும். प्रेम में जीना चाहिए, அன்பிலே நடக்க கற்றுக்கொள்ள प्रेम வேண்டும். में चलना आना चाहिए। அப்போதான் நாம் வந்து
கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாம் வந்து அன்பிலே நடக்கிறோம் பாருங்க. तभी हम जो है मसीह को प्रेम में हमारे आगे उदाहरण के तौर पर रखकर हम प्रेम में चलते हैं। இதுல முக்கியமாக முதலாவது ஒரு காரியத்தை நாம் வந்து பார்க்க போறோம். इसमें महत्वपूर्ण एक बात हम देखने वाले हैं। அன்பு சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. प्रेम जो है सारे पापों को क्षमा करता है। சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. प्रेम जो है सभी पापों को क्षमा करता है। யோவான் முதலாவது அதிகாரம் यूहन्ना की किताब अध्याय 1 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, अगर आप वचन 16 को पढ़कर देखोगे, கர்த்தர் எவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை இதுல வந்து காண முடிகிறது பாருங்க. हम इसमें देख सकते हैं कि मसीह हमसे कितना प्रेम करता है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததிலே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். 3:16. क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वे नष्ट न हो परंतु अनंत जीवन पाए। தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி उसने अपने एकलौते पुत्र को संसार में देकर எவ்வளவாய் அவர் வந்து அன்பு கூர்ந்தார். उसने जगत से ऐसा प्रेम रखा। எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து उसने इतना जगत से प्रेम किया, எவ்வளவுன்னு சொல்லத்துக்கு வார்த்தையே இல்லை. उसे बयां करने के लिए शब्द ही नहीं है कि वह प्रेम कितना हो सकता है। அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் எவ்வளவா இருக்குன்னு சொல்லவே முடியாது பாருங்க. हम बता नहीं सकते कि उसकी प्रेम की ऊंचाई, गहराई, लंबाई, चौड़ाई कितनी हो सकती है। அவ்வளவு அளவுக்கு அதிகமான அன்பினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். उतना बेशर्त प्रेम वो हमसे करता है। நம்ம மாத்திரம் கிடையாது, முழு உலகத்தை அவர் நேசிக்கிறார். केवल हमसे नहीं, पूरे संसार से, पूरे जगत से वो प्रेम करता है। யாரையும் அவர் வந்து ஸ்பெஷலா தனிப்பட்ட ரீதியில வந்து அவர் நேசிக்கல. वो किसी को खास तौर से प्रेम नहीं करता है। எல்லோரையும் ஒரே விதமா தான் அவர் வந்து நேசிக்கிறார். वो सभी से जो है एक समान प्रेम करता है, एक ही प्रेम करता ஒரே है, விதமாக தான் நேசிக்கிறார். एक ही तरीके के प्रेम से प्रेम करता है। கொஞ்சம் அவங்களுக்கு அதிகம் அப்படி கிடையவே கிடையாது. और वो इस प्रकार से नहीं कि इसे कम और इसे इतना और इसे इतना ज्यादा। அவர் பாரபட்சம் இல்லாதவர். वो भेदभाव नहीं करता। மனுஷன் தான் அப்படி வந்து பார்த்து நேசிக்குவான். मनुष्य लोग ही आज इस प्रकार से प्रेम करते हैं, देख देख कर। அவர் அன்பான தகப்பன். लेकिन प्रभु जो है प्रेमी पिता है। எல்லோரையும் ஒரே விதமா தான் நேசிக்கிறார். वो सभी से एक ही समान प्रेम करता है। அதிகமான அன்பினால வந்து நேசிக்கிறார். वो बेहद प्रेम करता है। அவர் வந்து ஸ்பெஷலா இந்த மும்பைக்கு மட்டும் கிடையாது. वो खास तौर से केवल मुंबई के लिए नहीं है, முழு உலகத்திற்கும் அவரை தந்துள்ளி पूरे जगत के लिए उसने अपने आप को देकर இவ்வளவாய் அளவுக்கு அதிகமான அன்பினாலே அவர் வந்து நேசிக்கிறார். वो बेहद प्रेम करता है। அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். वो उतना हद तक प्रेम किया है। இந்த முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடி வாசிகளையும் அவர் வந்து நேசிக்கிறார் பாருங்க. आज पूरे जगत के हर एक निवासियों से वो प्रेम करता है। ஒவ்வொருவரும் நேசிக்கிற கர்த்தர் அவர். वो सभी से प्रेम करने वाला प्रभु है। ஆண்டவர் இயேசு இந்த முழு உலகத்திற்காக சிலுவையிலே மரித்து அவருடைய தெய்வீகமான அன்பை அவர் வந்து காண்பித்தார். प्रभु यीशु मसीह ने सारे जगत के लोगों के लिए क्रूस पर मरकर अपने आप को देकर उसने दिखाया कि उसने अपने आप के प्रेम को, அவருடைய அன்பு வந்து சகல பாவங்களை நீக்கி எல்லோரையும் சுத்திகரித்திருக்கிறது. और उसका प्रेम जो है सारे पापों को हटाकर मिटाकर सभी को शुद्ध किया है। அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு उसके लहू को बहाकर சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. सारे पापों को मिटाकर उसने सभी को शुद्ध किया है। இன்றைக்கும் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களே और आज भी उसके लहू पर जो विश्वास करता है பாவ மன்னிப்பு உண்டு பாருங்க. उसको पाप की क्षमा मिलती है। இன்றைக்கும் அவர் வந்து மன்னிக்கிற கர்த்தரா और वो இருக்கிறார். आज भी क्षमा करने वाला प्रभु है। பாவங்களை மன்னிக்கிற கர்த்தரா और वो இருக்கிறார். आज भी पापों को क्षमा करने वाला प्रभु है। அவர் பரிசுத்தமான தேவன். वो पवित्र प्रभु है। ஆனா இன்றைக்கு ஜனங்களை நேசிக்கிறார். लेकिन आज भी वो लोगों से प्रेम करता எல்லா है, பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறார். सभी पापों को क्षमा करने वाला है। யோவான் 13வது அதிகாரம் यूहन्ना की किताब अध्याय 13 அதுல 34 35 வசனத்தை நீங்க வந்து வாசிக்கும் போது वचन 33 और 34 को जब आप पढ़ोगे, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். मैं तुम्हें एक नई आज्ञा देता हूँ कि एक दूसरे से प्रेम रखो, जैसे मैंने तुमसे प्रेम रखा है वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. यदि आपस में प्रेम रखोगे तो इसी से सब जानोगे कि तुम मेरे चेले हो. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. वो क्या कहता है? அவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு. वो अपने चेलों को देखकर कहता है. இது இன்னைக்கு சீஷர்களுக்கு மாத்திரம் பொருந்தாது. आज ये वचन जो है केवल चेलों के लिए नहीं जचता है, எல்லோருக்கும் இது பொருந்தும் பாருங்க. वे सभी के लिए जचता है. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள் அப்படின்றார். वो कहता है वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. நான் எப்படி உங்களை அன்பா இருந்தேனே, जैसे मैं तुमसे प्रेम रखा हूँ, நீங்களும் அதே போல ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். वैसे तुम भी एक दूसरे से प्रेम रखो. இதுவே புதிதான கட்டளை நான் உங்களுக்கு தர அப்படின்றாரு. मैं तुम्हें एक नई आज्ञा देता हूँ, वो कहता है. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால், आप एक दूसरे से प्रेम रखोगे तो அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். यदि आपस में प्रेम रखोगे तो इसी से सब जानेंगे कि तुम मेरे चेले हो. இதனாலே என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். सभी लोग जानेंगे इसी से कि तुम मेरे चेले हो. இதனால பாருங்க. किसी से, इसी से. எதனால? किससे? நான் எப்படி உங்களை நேசித்தேன், जैसे मैंने तुमसे प्रेम किया அதே போல நீங்களும் நேசிங்க. उसी प्रकार से आप भी प्रेम रखिए. நான் யாரை பாரபட்சம் இல்லாமல் நேசித்தது போல, मैंने जैसे सभी से बिना भेदभाव के प्रेम किया है, அதே போல நீங்களும் எல்லோரும் நேசிங்க. उसी प्रकार से आप भी सभी से प्रेम करिए. அதனால நீங்க எல்லோரும் என்னுடைய சீஷர்களாக இருப்பீங்க. और इसी से तुम सभी लोग मेरे चेले बनोगे, चेले रहोगे. நீங்க இது போல என்னுடைய சீஷர்களாக நீங்க இருக்கும்போது, जैसे आप इस प्रकार से मेरे चेले होगे எல்லோரும் அறிந்து கொள்வாங்க. तो सभी लोग जानेंगे. இதுவே உண்மையான அன்பு. यही सच्चा प्रेम है, கிறிஸ்துவின் அன்பு, मसीह का प्रेम है. நம்ம ஏதோ சபைக்கு பக்தியா போறது மாத்திரம் கிடையாது. केवल हम कलीसियाओं में बड़े भक्ति के साथ जाना, காலையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் போய் சர்ச்சில் உட்கார்ந்து மாத்திரம் கிடையாது. केवल हर एक रविवार कलीसियाओं में सुबह जल्दी जाकर बैठना, केवल यही नहीं. ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் சத்தியத்தை கேட்டு வீட்டுக்கு வரதும், प्रभु की स्तुति करना, आराधना करना, सत्य वचन को सुनना, घर लौट कर आना, அது மாத்திரம் போதாது. केवल यही काफी नहीं है. கிறிஸ்து வாழ்ந்தது போல நீங்க வாழ்ந்தீங்களா? क्या मसीह जिस प्रकार से जिया था उस प्रकार से आप जी रहे हो? அவர் எப்படி மன்னிக்கிறாரோ அதே போல நீங்க மன்னிக்கிறீங்களா? जैसे मसीह क्षमा करता है वैसे आप क्षमा करते हैं? அவர் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நீங்க நேசிக்கிறீங்களா? जैसे वो प्रेम करता है वैसे आप प्रेम करते हो? அவருடைய அன்பில் நீங்க நடக்கிறீங்களா? क्या आप उसके प्रेम में चलते हो? கிறிஸ்துவை முன்மாதிரியாக நீங்கள் காண்பிக்கிறீங்களா? क्या मसीह को उदाहरण के तौर पर आप दिखाते हो? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க. यही मसीहा जीवन है. காலையில ஏதோ வெடிகாலை எழுந்து 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணதுனால கிறிஸ்தனாக முடியாது. सुबह उठकर जैसे तड़के 4 बजे उठकर आप प्रार्थना करने के कारण आप एक मसीहा नहीं हो सकते. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆகாம சபைக்கு போறதால கிறிஸ்தனா மாற முடியாது. हर एक रविवार बिना चुके आप चर्च जाने के कारण आप एक मसीहा नहीं हो सकते. கிறிஸ்துவை போல நீங்கள் வாழ்ந்தீங்களா? क्या आप मसीह के जैसा जीवन जी रहे हो? கிறிஸ்துவை எடுத்து காண்பிக்கிறா நீங்க இருக்கீங்களா? क्या आप मसीह को प्रदर्शित कर रहे हो? அவருடைய அன்பை எடுத்து காண்பிக்கிறா நீங்க இருக்கீங்களா? उसके प्रेम को प्रदर्शित करने वाले प्रकार से आप हो? அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. यही एक सच्चा मसीहा का उदाहरण होगा. அதுதான் உண்மையான கிறிஸ்துவனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. यही एक सच्चे मसीहा का उदाहरण होगा. கிறிஸ்துவையே காண்பிக்கிறான் பாருங்க. वो व्यक्ति जो है मसीहा को ही दिखाता है. கிறிஸ்துவையே காண்பிக்கிறான். पूरी तरह से मसीहा को प्रदर्शित करता है. அவனுக்குள்ள ஜனங்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். और उस व्यक्ति के अंदर लोग जो है मसीह को देखते हैं. அவருடைய அன்பை காண்கிறார்கள். उसके प्रेम को देखते हैं. அது நிமித்தமாக நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருப்பீர்கள் என்று அவர் சொல்றார். और वो कहता है कि इसी से तुम मेरे चेले रहोगे.
சீசனாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டு அதை எடுத்துன்னு வருது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க. चेला होना इसका अर्थ यह नहीं कि इसे छोड़ दो और इसे उठाकर ले चलो। எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டு அப்படிலாம் கிடையாது. इस प्रकार से नहीं कि मैंने सब कुछ छोड़ छाड़ कर उसके पीछे हो लिया। அவரை போலவே நீங்க வாழ்ந்து காண்பிக்கிறீங்களா? आप क्या उसके जैसा जीवन जी कर दिखा रहे हो? அவருடைய அன்பை நீங்கள் எடுத்து காண்பிக்கிறீங்களா? क्या आप मसीह के प्रेम को दिखा रहे हो? அதான் முக்கியம் பாருங்க. यही महत्वपूर्ण है। அதுவே நீங்கள் உண்மையான சீஷர்கள் என்பதை காண்பிக்கிறது. यही बात दिखाती है कि आप सच्चे चेले हो। இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழிய அத்தனை பேர்களுக்கும் आज जितने भी सेवक लोग जो सेवकाई करते हैं, கிறிஸ்துவின் அன்பை எடுத்து காண்பிக்கலாக நாம் வந்து இருக்க வேண்டும் பாருங்க. हम सभी को जो है मसीहा के प्रेम को प्रदर्शित करने वाले होना चाहिए। ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உலகத்தில் இருக்க எல்லா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து காண்பிக்கலாக இருக்க வேண்டும். हर एक विश्वासियों को और जगत के हर एक लोगों को हम जो है मसीहा के प्रेम को प्रदर्शित करने वाले होना चाहिए। அவர் எப்படி நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறாரோ, जैसे मसीहा कल आज और सर्वदा के लिए नहीं बदलता, அதே போல அவருடைய அன்பும் என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. उसी प्रकार से उसका प्रेम जो है कभी नहीं बदलता। அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாத அன்பா இருக்கிறது. उसका प्रेम जो है कभी नहीं அவர் बदलता। சிலுவையில மரிக்கும் போது கூட, और जब वो क्रूस पर मर रहा था तब கடைசி भी, நேரத்துல கூட பாருங்க, आखिरी क्षण में भी அவருடைய தெய்வீகமான அன்பை காண முடிகிறது. हम उसके दिव्य प्रेम को देख सकते हैं। கடைசி மரிக்கும் தருவாயில கூட उसके मरने के आखिरी क्षण में भी அவருடைய अன்பை காண முடிகிறது. हम उसके प्रेम को देख सकते हैं। वहां पर லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, लूका की किताब में कहा गया है 23वें अध्याय 34वें वचन में, பிதாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें क्षमा कर, தாங்கள் செய்கிறது இன்னதென்று செய்கிறார்கள், ये नहीं जानते हैं कि ये क्या कर रहे हैं, இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ये नहीं जानते। அப்படி சொல்றாரு பாருங்க. इस प्रकार से वो कहता है, இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ये नहीं जानते हैं कि ये क्या कर रहे हैं, அவளை மன்னிங்க அப்படின்றார். इन्हें क्षमा करिए, वो कहता है। அவருடைய மரணத்தின் கடைசி நேரத்துல கூட பாவிகளை மன்னிக்கிறாரு பாருங்க. उसकी मृत्यु के आखिरी क्षण में भी वो पापियों को क्षमा करता है। நீ என்னை எவ்வளவு அடிச்ச, कि भाई तुमने मुझे कितना मारा, என்னுடைய தாடியை பிச்சு எடுத்த, मेरे दाढ़ी को तुमने नोच कर निकाला, கன்னத்துல கால் துப்புன, तुमने मेरे गाल में थूका, என்னுடைய சதைகளெல்லாம் பிச்சு எடுக்கக்கூடிய அளவில் எப்படி அடிச்சு, நீ मेरे मांस को नोच कर निकालने के प्रकार से तुमने मुझे कितना मारा, உன்னை நான் விட போவதில்ல, मैं तुम्हें नहीं छोड़ूंगा, உன்னை நான் தண்டிப்பேன், मैं तुम्हें दंड दूंगा। அப்படின்னு அவர் தண்டனையை கொடுக்கல. इस प्रकार से उसने दंड नहीं दिया। அந்த மரிக்கும் அந்த தருவாயில கூட அவனை நேசிக்கிறார். उस मरने के क्षण में भी वो उस व्यक्ति से प्रेम करता है। அப்பேற்பட்ட அடிச்சவரை குத்தினவரை எல்லோரையும் அவர் வந்து நேசிக்கிறார் பாருங்க. उसे मारे हुए, उसे चुभोए हुए, बस सभी लोगों से वो प्रेम करता है। அவன் நினைச்சிருந்தா அவங்கள அழிச்சிருக்கலாம். अगर प्रभु ने सोचा होता तो उन्हें मिटा सकता था, அன்னைக்கு அவங்க சாம்பலாய் பஸ்மாயிட்டு இருப்பாங்க. और उसी दिन उसी क्षण वो व्यक्ति लोग जो है भस्म हो जाते थे। ஆனா அப்படி வந்து செய்யல. लेकिन उसने वैसे नहीं किया। மனிதர்களை அழிக்கும்படிக்கு அவர் வந்து வரவில்லை, मनुष्य को मिटाने के लिए नहीं आया वो, அவர்களை நேசிக்கும்படிக்கு வந்தார். बल्कि उनसे प्रेम करने के लिए आया था वो। ஒரு இடத்துல பாருங்க, சீசன் சொல்றான், ஆண்டவரே வானத்துல இருந்து அக்கியம் வரவழிச்சு இவன் அழிச்சு போட்டுருங்க அப்படின்றார். एक जगह पर यीशु के चेलों ने यीशु से कहा कि प्रभु आकाश से अग्नि को बरसा कर इन सभी को भस्म कर दे। உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, तुरंत प्रभु उसकी ओर देखकर कहता है, உனக்குள்ள எப்பேற்பட்ட ஆவி இருக்குது, तुझ में किस प्रकार की आत्मा है, எப்பேற்பட்ட ஆவி உனக்குள்ள இருக்கிறது, किस प्रकार की आत्मा है तुम में, அப்படி சொல்றாரு பாருங்க. ऐसे कहता है यीशु। ஏன்னா மனுஷகுமாரன் உலகத்தை அழிக்கும்படிக்கு வரவில்லை, क्योंकि मनुष्य का पुत्र जो है संसार को मिटाने के लिए नहीं आया, உலகத்தை நேசிக்கும்படிக்காக வந்தார், बल्कि संसार यानी जगत से प्रेम करने के लिए आया है। உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கும்படிக்காக वो வந்தார். जगत के लिए अपने जीवन को देने के लिए आया है। இந்த உலகத்திற்கு தெய்வீகமான அன்பை காண்பிக்கும்படிக்காக வந்தார். इस संसार को, इस जगत को अपने दिव्य प्रेम को दिखाने के लिए आया है। அவர் பாவிகளை மன்னிக்கிறவர், वो पापियों को क्षमा करता है, அவங்களை நேசிக்கிறவர், और वो उनसे प्रेम करता है, பாவங்களை மன்னிக்கிறவர். उनके पापों को क्षमा करता है। அந்த கடைசி நேரத்துல கூட பாருங்க, அவர் வந்து மன்னிக்கிறார் பாருங்க. वो आखिरी क्षण में भी देखिए उस व्यक्ति को क्षमा करता है। கடைசி நேரத்துல கூட அவருடைய தெய்வீகமான அன்பை வந்து காண முடிகிறது. उस आखिरी क्षण में भी आप जो है उसके दिव्य प्रेम को वहां पर देख सकते हैं। ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே 33 வருஷம் வந்து அவர் வந்து
இருந்தார் பாருங்க. प्रभु यीशु मसीह जो है इस जगत में पूरे जो है 33.5 साल उसने था वहां पर। அவர் ஊழியம் செய்யும்போது கூட और जब यीशु मसीह सेवकाई कर रहे थे, सेवा कर रहे थे, அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்கும் उनके साथ जितने 12 चेले लोग थे उन सभी को பிதா எப்படி குமாரனில் அன்பாக இருக்கிறார், पिता कैसे पुत्र से प्रेम करता है, குமாரன் எப்படி எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறார், जैसे पुत्र सभी से प्रेम करता है, இதே அன்பை தன்னுடைய 12 சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார் और பாருங்க. यही प्रेम को वो जो है अपने सारे 12 चेलों को वो सिखाता है। அவரோடு கூட இருக்க இருக்க அவருடைய அன்பை அவர் வந்து और கற்றுக்கொள்ளுகிறார். जितना वे लोग यीशु के साथ रहते गए उतना वे लोग उसके प्रेम के बारे में सीखते चले गए। அன்பிலே எப்படி நடப்பது, प्रेम में किस प्रकार से चलना அன்பிலே चाहिए எப்படி வாழ்வது, और प्रेम में कैसे जीना चाहिए, ஒருவர் எப்படி அன்பாக இருப்பது, किस प्रकार से एक दूसरे में यानी आपस में प्रेम रखना चाहिए, இதையே அவர் வந்து கற்றுக் கொடுத்தார் பாருங்க. ये जो है इस बात को उसने सिखाया। ஆகதான் அவருக்குள்ள ஒற்றுமை இருந்தது, इसीलिए उन लोगों के आपस में जो है एकता थी, அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்ல, उनके बीच में आपस में कोई झगड़ा नहीं था, ஒருவருக்குள்ளாக பகை இல்ல, आपस में वे लोग दुश्मनी नहीं थे, விரோதங்கள் இல்ல, विरोध में नहीं थे, ஒருவருக்குள்ளாக ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. वे लोग आपस में एक दूसरे के बारे में कमी घटी नहीं कहते थे, கிறிஸ்துவின் அன்பை பின்பற்றுவதாக அவங்க வந்து இருந்தாங்க பாருங்க. बल्कि वे लोग मसीह के प्रेम का अनुकरण करने वाले थे। கிறிஸ்து எப்படி நேசிக்கிறாரோ அதே போல அவங்க வந்து இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பித்தார் பாருங்க. वे लोग मसीह किस प्रकार से प्रेम करता है उसी प्रकार से प्रेम करना चाहिए वे लोग प्रदर्शित करते थे। நான் எப்படி எல்லோரும் நேசிக்கணும் அதே போல இவங்களும் இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு வந்து அவர் வந்து முன்மாதிரியா இருந்தார் பாருங்க. मसीह जैसे सभी लोगों से प्रेम करता था उस प्रकार से वे उन सभी के सामने उदाहरण के तौर पर प्रकट करता था। அவர் வந்து அவங்களுக்கு வந்து முன்மாதிரியா இருந்தார். वो मसीह जो है उन सभी के लिए एक उदाहरण बन चुका था। அவதான் அவருடைய அன்பை அவர் வந்து ஆழமாக பிடித்து கொண்டாங்க பாருங்க. इसीलिए वे लोग उसके प्रेम को बहुत ही गहराई से पकड़ लिए थे। அவர் அத்தனை பேருடைய மரணத்தை அந்த 12 சிசுடைய மரணத்தை பார்க்கும்போது கூட மிகவும் கொடூரமான மரணமா இருந்தது. इसीलिए अगर आप उन 12 चेलों के मृत्यु के बारे में अगर आप देखोगे तो बहुत ही कठोर मृत्यु थी उनकी, ஏன்னா அவருடைய அன்பிலே அவர் வந்து வாழ்ந்து காண்பித்தார்கள். क्योंकि वे लोग मसीह के प्रेम में जीवन जी कर दिखाए थे। கிறிஸ்துவே எடுத்து காண்பித்தார்கள். वे लोग मसीह को उठाकर प्रदर्शित करते थे। கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை கூட அவங்க வந்து பெருசா பார்க்கல. मसीह के लिए वे लोग अपने प्राण को भी बड़ा नहीं समझा। எப்படி மரிச்சாலும் நான் கிறிஸ்துவுக்காக சாட்சியா மரிக்கிறேன்னு சொல்லி தைரியமாக மரித்தாங்க பாருங்க. मैं किस प्रकार से भी मरूं लेकिन मैं मसीह के लिए गवाही बनकर मरूंगा, वे लोग इस प्रकार से थे। மற்றவர்களை குறை சொல்வதும், आपस में दूसरों को कमी कहना, வைராக்கியமாக வாழ்வதும், ईर्ष्या के साथ जीना, மற்றவர்களை பகைப்பதும், दूसरों से विरोध करना, இது போல வாழும்படிக்கு கர்த்தர் நம்மில் அன்பு கூறவில்லை. इस प्रकार से जीने के लिए मसीह हमसे प्रेम नहीं किया। கிறிஸ்துவின் ஆவி நம்மில் இருப்பதனால, मसीह की आत्मा हमारे भीतर होने के कारण கிறிஸ்துவை போலவே நாம் வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். हम मसीह के जैसे ही जीने वाले होना चाहिए। எல்லா பகைகளையும், सारे ईर्ष्याओं को, எல்லா விரோதங்களையும், सारे विरोधों को, எல்லா सारे வைராக்கியங்களையும், दुश्मनों को, எல்லா பாவங்களையும், सारे पापों को, எல்லாவற்றுக்கும் சிலுவையில் விலையேற ரத்தத்தை அவர் வந்து சிந்தினாரு. इन सभी बातों के लिए प्रभु यीशु ने क्रूस पर बहुमूल्य लहू को बहाया है। எல்லாவற்றுக்காக சிலுவையிலே ஆணிகளால அடிக்கப்பட்டார். इन सभियों के लिए वो क्रूस पर कीलों से मारा गया। கடைசி நேரத்துல கூட சிலுவையில் எல்லோரையும் அவர் வந்து மன்னிக்கிறாரு. आखिरी क्षण में भी वो क्रूस पर सभी को क्षमा करता है। இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். अगर आज आप इस सत्य को सुन रहे होगे, நீங்கள் எப்பேற்பட்ட ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள். आप जरा सोच कर देखिए कि आप किस प्रकार के आत्मा के हो। அவரே அப்படி இருக்கும்போது, जब मसीह ही इस प्रकार से है तो, அவரே அவ்வளவு நேசிக்கும் போது, जब मसीह ही इतना प्रेम कर सकता है तो மற்றவர்களை பகைக்கிறவர்களா நாம் வந்து இருக்க கூடாது. तो हम दूसरों से दुश्मनी नहीं करना चाहिए, விரோதியா நாம் வந்து இருக்க கூடாது. दूसरों के विरोधी नहीं बनना चाहिए, வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க கூடாது பாருங்க. ईर्ष्या के साथ नहीं रहना चाहिए। அது எல்லாவற்றுக்காக சிலுவையில வந்து மரித்தார். इन सभियों के लिए वो क्रूस पर मरा है। அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே போல நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. जैसे मसीह प्रेमी है उसी प्रकार से हम भी प्रेमी होना चाहिए।
ஆகதான் வசனம் இப்படியா சொல்லுகிறது. इसीलिए वचन इस प्रकार से कहता है, 13:34-35 வசனம் நம்ம வந்து பார்க்க முடியுது. हमने यूहन्ना 13वें अध्याय में 34 और 35 को देखा। நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்க அப்படின்றார். वो कहता है कि आप आपस में प्रेम रखो। நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்க. वो कहता है कि आपस में प्रेम रखो। இந்த அன்பை अनेகருக்கு எடுத்து காண்பியுங்கள். और वो कहता है कि ये प्रेम को सभी को दिखाओ। இந்த அன்பை உங்களுடைய வாழ்க்கையில பிரதானமாக வையுங்கள். और ये प्रेम को अपने जीवन में प्रथम स्थान में रखो। இதுவே உங்களுடைய வாழ்க்கையில முக்கிய ஒரு கட்டளையாக வையுங்கள். और यही प्रेम को जो अपने जीवन में एक मुख्य आज्ञा को बना दो। இது நிமித்தமாக நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்றார். और इसी से आप लोग मेरे चेले बनोगे, वो कहता है। ஆகதான் அவருடைய அன்பையே நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமானதாகவும் முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கையில வைப்பது முக்கியமானதாக இருக்கிறது. इसीलिए इस प्रेम को हमारे जीवन में प्रथम स्थान पर रखना, उसे प्राथमिक स्थान पर रखना अति महत्वपूर्ण है। இரண்டாவதாக और दूसरी बात, அன்பு எல்லா உள்ளான காயங்களையும் குணமாக்குகிறது. प्रेम जो है अंदरूनी चोट को जो है, घावों को जो है भर देता है। முதலாவது நம்ம வந்து பார்த்தோம், हमने पहली बात देखा, அன்பு சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. प्रेम जो है सभी पापों को क्षमा करता है। அவருடைய அன்பின் நிமித்தமாக கடைசி தருவாயில் கூட வந்து மன்னிக்கிறவராக प्रभु இருந்தார். प्रेमी होने के कारण वो आखिरी क्षण में भी उसने सभी को क्षमा किया। இரண்டாவதாக और दूसरी बात, அன்பு எல்லா உள்ளான காயங்களையும் குணமாக்குகிறதா இருக்கு. प्रेम जो है सारे अंदरूनी चोटों को, घावों को जो है भर देता है। உள்ளான காயங்களையே குணமாக்குகிறது. सभी अंदरूनी चोटों को, घावों को वो भर देता है। இன்றைக்கு अनेகர் ஏதோ ஒரு விதத்திலே உள்ளே ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. आज बहुत से लोग जो है अंदरूनी घाव से, यानी भीतरी घाव से वे लोग पीड़ित है। உள்ளான ரீதியிலே காயப்பட்டிருக்கிறாங்க. वे लोग अंदर की तौर से, यानी दिल में वे लोग जो है, वे लोग घाव पीड़ित है। ஏதோ ஒரு மூலையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. कई कोने में जो है वे लोग पीड़ित है, बाधित है। அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஆறுதல் உண்டாகல. वे लोग उसमें कोई तसल्ली नहीं पा चुके हैं। அந்த காரியம் அவங்களை விட்டு அவங்க போகாம ஆழமா பதிந்திருக்குது. और वो बात जो है उनके दिल से जा नहीं पाती, वो गहराई में बस चुकी है। அவங்க முழுவதுமாக குணம் அடையவில்லை. वे लोग पूरी तरह से उस घाव में नहीं भरे हैं। இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மூலமாக மனைவி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. आज बहुत से लोग जो है पति के द्वारा, बहुत सी पत्नियां पीड़ित है, बहुत ही घाव से है। மனைவி மூலமாக கணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. और पत्नी की वजह से बहुत से पति लोग पीड़ित है, यानी घाव है। பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. माता पिता की वजह से बच्चे लोग जो है पीड़ित है। பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் और பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. बच्चों के कारण माता पिता भी पीड़ित है। மாமியார் மருமகள் மூலமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. सास बहू के बीच में ये जो समस्याएं हैं, மருமகள் மூலமாக மாமியார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. और बहू के कारण सास को जो है पीड़ित है। இவையெல்லாம் अनेकுடைய குடும்பங்களிலே காணப்படுகிறது. ये सारी बातें जो है बहुत से परिवारों में हम देख सकते हैं। இதற்கு முக்கிய காரணம் என்ன? लेकिन इसका महत्व कारण क्या है, मुख्य कारण क्या है? உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பை அறிந்து கொள்ள, सच में मसीह के प्रेम को जानने के लिए, இதுக்கு முக்கியமா காரணம் என்ன? इसका मुख्य कारण क्या है? உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள என்பதுதான் உண்மை பாருங்க. इसका मुख्य कारण यह है कि ये लोग सच में मसीह के प्रेम को नहीं जानते। எல்லோரும் எல்லா ரீதியில அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. बहुत से लोग बहुत से तरीके से वे लोग पीड़ित है, चोट पाए हैं, ஆனா அதுல இருந்து அவங்க வந்து வெளியே வர முடியல. लेकिन उस घाव से वे लोग उभर नहीं पा रहे हैं। வெளியே வர முடியல. वे लोग उभर नहीं पा रहे। காரணம் என்ன? उसका कारण क्या है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட அந்த அன்பை அவர் வந்து அறிந்து கொள்ள என்பதுதான் உண்மை பாருங்க. वो मसीहा के उस बहुमूल्य प्रेम को नहीं जानते हैं, यही उसका कारण है। இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், इनकी भीतर की समस्या क्या है? நான் ஏன் அவங்களுக்கு வந்து தாழ்ந்து போனோம்? मैं क्यों उनके सामने नीचा हो जाऊं? நான் ஏன் அவங்களுக்கு வந்து தாழ்ந்து போனோம்? मैं क्यों उनके सामने अपने आप को नम्र करूं? இன்னைக்கு பார்க்க முடியுது ஜனங்க அது மாதிரி இருக்கிறாங்க. आज हम देख सकते हैं कि लोग इस प्रकार से हैं। நான் ஏன் அவங்களுக்கு வந்து நான் தாழ்ந்து போனோம்? क्यों मैं उनके सामने अपने आप को नीचा करूं? என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, அவங்கள்ட்ட எல்லா தப்பும் இருக்கு. मेरे पास तो कोई गलती नहीं, सारी गलती उनकी है। அவங்களே வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும். वही लोग आए और मुझसे माफी मांगे, क्षमा मांगे। இது போல अनेகர் வந்து வைராக்கியமாக இன்றைக்கு இருக்கிறார்கள். आज इस प्रकार से बहुत से लोग ईर्ष्या के साथ जीते हैं। இன்னைக்கு अनेகர் இது போல வைராக்கியமாக
இருக்கத்தான் செய்கிறார்கள். आज बहुत से लोग इस प्रकार से ईर्ष्या में रहते ही हैं। நான் இன்றைக்கு அப்பேற்பட்டவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். आज मैं उस प्रकार के लोगों से कहता हूँ, அப்பேற்பட்டவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். आज मैं उस प्रकार के लोगों से देखकर एक सवाल करना चाहता हूँ, நீங்க ஆண்டவராகிய இயேசுவை விட நீங்க பெரியவர்களா? क्या आप मसीह यीशु से बड़े हैं? நான் ஏன் தாழ்ந்து போனோம், அவன் மட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க இல்லையா? मैं क्यों उसके सामने झुक के जाऊं, वो आए मेरे पास। நான் ஏன் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவன் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? मैं क्यों जाके उनसे क्षमा मांगू, वो आए मेरे से क्षमा मांगने के लिए। அப்படி வந்து வைராக்கியமா இருக்கீங்க. इस प्रकार से ईर्ष्या के साथ है आप। நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். तो मैं आपसे एक सवाल पूछना चाहता हूँ, தப்பா நினைச்சுக்காதீங்க. बुरा मत मानिए। ஆண்டவராகிய இயேசுவை விட நீங்க வந்து பெரியவங்களா? क्या आप मसीह यीशु से भी बड़े हैं? அவ்வளவு பெரிய தேவனே பரலோகத்தை விட்டு இந்த உலகத்துல வந்து பாவிகளை தேடி தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். उतना बड़ा परमेश्वर स्वर्ग छोड़कर जगत पे आया और अपने आप को एक नम्र अवतार पे दिया। அவ்வளவு பெரிய தேவன் इतना बड़ा परमेश्वर பரலோகத்தை விட்டு स्वर्ग छोड़कर உலகத்திலே வந்து इस जगत में आकर பாவிகளை தேடி வந்து पापियों को खोजते தம்மை हुए आया, தாமே தாழ்த்தி अपने आप को नम्र करके அடிமையின் ரூபம் எடுத்தார். एक அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். एक सेवक का रूप लेकर आया। அவர் சிலுவை பரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினார். क्रूस तक वो अपने आप को नम्र करता ही गया। அப்பேற்பட்ட ஆண்டவரே உலகத்தாருடைய சகல பாவங்களையும் அவர் வந்து மன்னித்தார் பாருங்க. इस प्रकार का महान परमेश्वर इस जगत के सभी लोगों के पापों को क्षमा किया। நாம் பார்த்தலையே முன்னாடி हमने पहले देखा था, கடைசி நேரத்துல கூட அவர் வந்து மன்னிக்கிறாரு. आखिरी क्षण में भी वो क्षमा करता है। உலகத்தாருடைய சகல பாவங்களையும் அவர் வந்து மன்னித்தார். जगत के सभी लोगों के पापों को वो क्षमा करता है। அப்படி இருக்கும்போது जब वो इस प्रकार से है, நீங்க வைராகியமாக இருக்க அவசியம் கிடையாது. तो आप ईर्ष्या के साथ रहे, इसकी कोई जरूरत नहीं। வைராகிய பாராட்ட அவசியம் கிடையாது. ईर्ष्या जताने की कोई जरूरत नहीं। அப்பேற்பட்ட வைராகியத்தை தூக்கி எறியுங்க. इस प्रकार की ईर्ष्या को उठाकर फेंक दीजिए। வைராகியமா இருப்பவர்களுக்கும் जो ईर्ष्या के साथ रहते हैं, தாழ்ந்து போகாமல் இருப்பவர்களுக்கும் अपने आप को नम्र नहीं करते மற்றவர்களை பார்த்து குறை और சொல்லுகிறவர்களுக்கும் दूसरों को देखकर कमियां कहते हैं மற்றவர்களை மன்னிக்காமல் और இருப்பவர்களுக்கும் दूसरों को क्षमा नहीं करते हैं, உங்களை பார்த்து நான் சொல்றேன், तो मैं आपको देखकर कहता हूँ, நீங்க எல்லாம் மரித்து பரலோகத்துக்கு போனீங்கன்னாக்கா अगर आपकी मृत्यु के बाद जब आप स्वर्ग में जाओगे, ஆண்டவர் உங்களுக்கா பெரிய ஒரு பரிசே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. तो प्रभु आपके लिए बहुत बड़ा तोहफा जो है तैयार करके रखा பெரிய होगा। ஒரு ட்ராஃபி கப்பை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. आपके लिए बहुत बड़ा ट्रॉफी कप तैयार करके रखा होगा, அவர் வந்து உங்களுக்கு வந்து தர போறாரு. क्योंकि वो आपको देने वाला है। அதான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அவார்டு. वही आपको बहुत बड़ा तोहफा मिलने वाला है, अवार्ड मिलने वाला है। அது போல நான் வந்து வைராக்கியமாக இருக்கக்கூடாது, வைராக்கியத்தை பாராட்டவும் கூடாது பாருங்க. इस प्रकार की ईर्ष्या के साथ हम नहीं रहना चाहिए और जताना भी नहीं चाहिए। தப்பு யார் மேல இருந்தா என்ன? गलती चाहे किसी की भी हो, நீங்கள் கிறிஸ்துவின் ஆழமான அளவற்ற தெய்வீகமான அன்பை நீங்கள் வந்து அறிந்து கொண்டு இருப்பீர்களானால், अगर आप मसीह के दिव्य और गहरे प्रेम को आप जानते हैं, तो அவன் பெரியனா இருந்தானே சின்னனா இருந்தானே அவங்களை போயிட்டு நீங்க போயிட்டு மன்னிங்க. चाहे वो व्यक्ति बड़ा हो या छोटा हो, आप जाकर क्षमा करोगे। அன்னைக்கு சீஷங்களுக்குள்ள யார் பெரியவன் யார் சின்னவன் ஒரு கேள்வி இருந்தது. उन दिनों में चेलों के बीच में आपस में एक सवाल उठ गया था कि हम में कौन बड़ा है कौन छोटा है। அப்பேற்பட்ட பெரிய கடவுளே வந்து பேதுருடைய காலை கழுவுறாரு. उतना बड़ा महान परमेश्वर आकर पतरस के पांव को धोने लगा। இதே போல நீங்க வந்து தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கிடையாது. बल्कि ये नहीं दिखाया कि आप भी लगातार आपस के पांव धोते बैठो। நான் எப்படி தன்னை தாழ்த்துறேன், मैं अपने आप को किस प्रकार से नम्र करता हूँ, எப்படி நான் வந்து தாழ்ந்து போறேன், जैसे मैं नम्र होकर जाता हूँ, அதே போல நீங்களும் ஒருவர் நீங்க வந்து மாதிரியா இருங்க. इसी प्रकार से आप भी आपस में उदाहरण बनिए। மாதிரியா இருங்க. आपस में उदाहरण बनिए। பேதுருடைய காலை கழுவ அவசியம் கிடையாது. उसको पतरस के पांव को धोने की कोई आवश्यकता नहीं ஆனா थी, அவர் கடவுளே அவருடைய காலை பிடிச்சு கழுவுறாரு. लेकिन इतना महान परमेश्वर उसके पांव को पकड़कर धोता है। அவர் தம்மை தாமே தாழ்த்துகிறாரு. वो अपने आप को वहां पर नम्र करता है। அது மாத்திரம் கிடையாது, சிலுவையிலே பாருங்க தம்மை தாமே தாழ்த்தி
केवल वही नहीं, कलवरी क्रूस पर वो अपने आप को नम्र करते हुए அடிமையின் ரூபம் எடுத்து एक गुलामी का रूप लेकर, மனு அவதாரம் எடுத்து एक मन अवतार लेकर மனுஷனுக்காக ஜீவனையே தந்தார். मानव जाति के लिए अपने जीवन को दिया, अपने प्राण को दिया, தம்மை தம்மை சிலுவை பரியந்தம் முழுவதுமாக தாழ்த்தினார். अपने आप को क्रूस तक उसने नम्र किया. அவரே தாழ்த்தும் போது जब वो अपने आप को नम्र कर सकता है तो நம்ம தாழ்ந்து போன பாருங்க. तो हमें भी नम्र होना चाहिए. அவரே தாழ்ந்து போனார். क्योंकि जब वो ही नम्र हो गया, அவரே அப்படி வந்து வாழ்ந்து காண்பித்தானாக்கா நாமளும் அது போல வாழ்ந்து காண்பிக்கணும் பாருங்க. तो वो अगर उस प्रकार से जीवन जी कर दिखाया है तो हमें भी जीना है. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராகியத்தையும் அந்த பகையும் அந்த விரோதத்தையும் நீங்க வந்து எடுத்து போடாம இருக்கிற வரைக்கும், जब तक आप अपने अंदर के भी विरोध को, दुश्मनी को, इस ईर्ष्या को निकाल कर नहीं फेंकोगे, तब तक அந்த காயங்கள் உள்ளே அது ஆழமாக எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். आपके भीतर जो घाव है, वो घाव जो है हमेशा उस प्रकार से ही रहेगा. அது வந்து குணம் அடைய முடியாது. आप उस घाव में कभी नहीं भरोगे, कभी उभरोगे அது नहीं, வந்து விடுதலை அடைய முடியாது. उसमें से छुटकारा नहीं पाओगे. மற்றவர்களை மன்னிக்காமல் நீங்க இருக்கிற வரைக்கும், जब तक आप दूसरों को क्षमा नहीं करोगे, நீங்க தாழ்ந்து போகாத இருக்கிற வரைக்கும், जब तक आप नम्र नहीं होगे, அதுக்கு கிறிஸ்துவின் அன்பில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்று அனுபவிக்க முடியாது பாருங்க. तब तक आप मसीह के प्रेम में जितने भी आशीर्वाद है उसे पा नहीं सकते. ஆகதான் காணிக்கை போடும்போது கூட அவர் சொல்றாரு, इसीलिए जब दान देने गए थे तब वो कहता है, நீ ஃபர்ஸ்ட் போய் காணிக்கை வச்சுட்டு போயிட்டு ஒப்புதல் வாங்கிட்டு வா அப்படின்றாரு. वो कहता है कि दान रखो, जाओ अपने भाई से आपस में सब कुछ ठीक ठाक करके आओ. பாருங்க எவ்வளவு தாழ்ந்து போவது ரொம்ப முக்கியமா இருக்குது तो பாருங்க. देखिए नम्र होना कितना महत्व है, நம்ம வந்து ஆண்டோட பிள்ளையா இருக்கிறோம். क्योंकि हम सभी लोग मसीह की संतान है, मसीह के बच्चे हैं, நாம வந்து அவர் வந்து விசுவாசி ஏற்றுக்கொண்டு और இருக்கிறோம். हमने उसे विश्वास करके ग्रहण किया அவர் है, நம்முடைய தகப்பனா और இருக்கிறார். वो हमारा पिता है, அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். वो हमारा पिता है. நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम सभी लोग उसके बच्चे हैं. அவர் வெளியேற ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். उसने अपने बहुमूल्य लहू को हमारे लिए बहाया है. பாவியா இருந்த நம்மை அவர் வந்து மீட்டெடுத்து இருக்கிறார். पापी ही थे, हमें आकर उसने छुड़ाया है. அளவற்ற அன்பை நம்ம மீது காண்பித்து இருக்கிறார். बेहद प्रेम उसने हम पर दर्शाया है. அவ்வளவே அப்படி நம்ம வந்து நேசிக்கும் போது, जब वो उतना प्रेम हमसे कर सकता है तो நாமும் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக நாம் வந்து இருக்க तो வேண்டும். हम भी सभी से आपस में प्रेम करना चाहिए. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை இருக்குது பாருங்க. तो यही बात में आपके जीवन में बहुत बड़ा छुटकारा है. அதான் பெரிய ஒரு விடுதலையா இருக்குது. उसी में आपके लिए बहुत बड़ा நீங்க छुटकारा எவ்வளவு है. பெரிய அற்புதம் கூட்டங்களுக்கு நீங்க வந்து ஓடனா கூட அதனால நீங்க வந்து விடுதலை ஆகவே முடியாது. आप बहुत बड़े छुटकारा की सभाओं में अगर दौड़ोगे तो भी आपको छुटकारा नहीं அற்புத मिलेगा. கூட்டம் நடக்குது, அங்க அற்புத கூட்டம் நடக்குது. यहाँ पर चमत्कार की सभा हो रही है, वहाँ पर चमत्कार की सभा हो रही நீங்க है, ஓடினே இருக்க வேண்டியதுதான். आप बल्कि दौड़ते ही रहोगे. கடைசி வரைக்கும் நீங்க வந்து மன்னிக்காம இருக்கும்போது जब आखिरी तक आप क्षमा नहीं करोगे அதுல இருந்து நீங்க வந்து விடுதலை அடையவே முடியாது. तब तक आप उसमें से छुटकारा नहीं पाओगे. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க வந்து கேட்கும்போது आज जब आप इस वचन को सुन रहे हो, பசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ளே பேசி पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा आज आपसे बोल रहा है, நீங்க எல்லோரையும் மன்னிக்குவர்களாக மாறுங்க. आप सभी को क्षमा करने वाले बनिए. ஆண்டவர் எப்படி தாழ்ந்து போன அதே போல தாழ்ந்து போங்க. जैसे प्रभु नम्र हो गया वैसे आप भी नम्र அவர் எப்படி बनिए. நேசிக்கிறார் அதே போல எல்லோரையும் நேசிங்க. जैसे वो सभी से प्रेम करता है वैसे आप भी आपस में प्रेम அவர் எப்படி रखिए. எல்லோரும் ஒற்றுமை இருந்தார் जैसे वो आपस में एकता के साथ था அதே போல எல்லோரும் ஒற்றுமை वैसे இருங்க. आप भी सभी के साथ एकता के साथ அவர் रहिए. வந்து யாரையும் அவர் வந்து விரோதியா பார்க்கலையே. वो किसी को विरोधी नहीं, अपना दुश्मन नहीं मानता था, மத்தவங்க தான் அவர் வந்து விரோதியா பார்த்தாங்க. बल्कि दूसरे ही उसे जो है अपना दुश्मन मान ஆனா बैठे இவர் थे. எல்லோரையும் நண்பனை போலவோ சகோதரனை போலவோ சகோதரியை போலவோ அது போல தான் வந்து பார்த்தாரு. लेकिन मसीह जो है सभी को अपने भाई बंधु के समान, दोस्त के समान, मित्र के समान, भाई के समान, बहन के समान देखता था. எல்லோரையும் ஒரே விதமா தான் வந்து நேசித்தாரு. वो सभी से एक समान प्रेम करता था. யாரை குறித்து அவருக்குள்ள எந்த ஒரு பகையும் எந்த ஒரு விரோதமும் எதுவுமே இல்ல அவருக்குள்ள. किसी के प्रति उसके भीतर जो है कोई ईर्ष्या, कोई विरोध, कोई दुश्मनी नहीं थी. ஒருவன் கிறிஸ்துவாக இருந்தால் கிறிஸ்துவை போலவே அவன் வந்து வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். अगर एक व्यक्ति मसीहा है
तो वो मसीह के जैसे ही जीने वाला होना चाहिए। அவருடைய அன்பின் சுபாவத்தை எடுத்து காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும் उसके प्रेमी स्वभाव को उठाकर प्रकट करने वाला அவரை होना चाहिए। மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும் दूसरों को क्षमा करने वाले होना चाहिए। அப்பேற்பட்டவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் பாருங்க इस प्रकार का व्यक्ति ही एक सच्चा मसीहा है। இரண்டு ஒரு முக்கிய உதாரணம் சொல்லி நாம வந்து முடிப்போம்। एक महत्वपूर्ण उदाहरण कहकर समाप्त करना चाहता हूँ। லூக்கா 15 அதிகாரத்துல लूका की किताब अध्याय 15 में 10வது வசனத்துல 32வது வசனம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா अगर आप 10 नंबर के वचन से 35 नंबर के वचन तक देखोगे तो லூக்கா 15வது அதிகாரம் लूका की किताब अध्याय 15 10 ல இருந்து 32 வசனம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 से 32 तक अगर आप पढ़ोगे तो இங்க வந்து இது வந்து ஒரு கெட்ட குமாரனுடைய கதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பாருங்க। वहां पर एक उड़ाव पुत्र के बारे में कहा गया है। லூக்கா 15வது அதிகாரம் लूका की किताब अध्याय 15 லூக்கா 15 10 ல இருந்து 32வது வசனம் வரைக்கும் பாருங்க। 10 से 32 नंबर के वचन तक आप देख सकते हैं। அது பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட குமாரனுடைய கதையை வந்து நம்ம வந்து அதை பார்க்க முடிகிறது। वहां पर एक उड़ाव पुत्र के बारे में आप एक कहानी देख सकते हैं। இறைய வந்து தகப்பன்கிட்ட வந்து ஆஸ்தியில பாதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவன் வந்து போயிடுறான்। उसका छोटा पुत्र आकर अपने पिता से कहता है कि मेरी संपत्ति आपकी संपत्ति से मुझे दो, और वो चला जाता है लेकर, அவன் வாங்கிட்டு போயிடுறான்। और वो लेकर चला जाता है। போயிட்டு அவன் எப்படியோ தவறான செய்தியில எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு அழிச்சிட்டு और उसे ले जाकर बुरे रास्ते पर सभी काम कर कर उसे पूरी तरह से मिटा देता है। கடைசியில பசிக்காக ரொம்ப அவதிப்பட்டு आखिरकार जो है वो भूख में मरने लगता है। தகப்பனை குறித்து யோசித்து பார்த்து अपने पिता के बारे में वहां पर उसे स्मरण आता है। தகப்பன்கிட்ட போயிட்டு अपने पिता के पास जाकर நான் உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் வந்து எனக்கு வந்து தகுதி वो கிடையாது, कहता है कि मैं आपका पुत्र कहलाने के योग्य नहीं हूँ, அந்த தகுதி நான் வந்து இழந்துட்டேன்। मैंने उस योग्य को गवा दिया है। உமக்கு இருக்க அந்த வேலைக்காரர்கள் போல நானும் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்। आपके पास जो सेवक है उनमें से मैं भी एक सेवक बन जाऊंगा, எனக்கு வாய்க்கு ருசியா சாப்பாடு தான் போதும் बल्कि मुझे एक अच्छा सा भोजन मिलेगा तो काफी है। அப்படின்னு நினைச்சு அவன் வந்து மனம் திரும்பி வரான்। इस प्रकार से वो मन फिरा कर अपने पिता के घर आता है। மனம் திரும்பி வரான்। अपने पिता के घर आता है, ஆனா அவன் தூரத்துல இருந்து வரும்போது लेकिन जब वो दूर ही में आ रहा था, தகப்பன் அவனை பார்த்துட்டு पिता ने अपने पुत्र को देखा दूर से ही। அவன் ஓடி வரானோ இல்லையா, ஆனா தகப்பன் வேகமா ஓடி போறாரு। वो पुत्र वहां से दौड़ा या नहीं, लेकिन ये पिता जो है दूर से अपने पुत्र को देखते ही वे दौड़ने लगा, ஓடி போறாரு। और वे दौड़ते हुए जाकर எவ்வளவு அவன் வந்து அசிங்கமாக துர்நாற்றம் பிடித்தவனாக வந்து வரான்। அவன் वो बहुत ही बेकार और बदबूदार होकर आया है குளிச்சு लौटकर। எத்தனை நாள் ஆயிருக்குன்னு கூட தெரியல। पता नहीं कि नहा धोकर उसे कितने दिन हो गए थे। உடனே தகப்பன் அவனை பார்த்து पिता तुरंत उसे देखकर, அவன் மேல பெரிய ஒரு துர்நாற்றம் அடிக்குது, भाई तेरे ऊपर तो बहुत बड़ी बदबू आ रही है, ஃபர்ஸ்ட் போய் நீ வந்து குளிச்சிட்டு வா, जाओ पहले तुम स्नान करके அப்பதான் आओ, நான் வந்து உன்னை வந்து கட்டி பிடிப்பேன், फिर ही मैं तुम्हें गले लगूंगा, அப்பதான் நான் வந்து உனக்கு வந்து முத்தம் கொடுப்பேன் तभी मैं तुम्हें चुम्बन दूंगा यानी चूमूंगा। அப்படின்னு சொல்லவே இல்ல। ऐसे नहीं कहा उस पिता ने। உடனே ஓடி போயிட்டு அவன் வந்து கட்டி பிடிக்கிறாரு। वो पिता उसे दौड़कर जाकर अपने बेटे के गले लग जाता है, அவன் வந்து அவனுடைய கன்னத்துல முத்தம் பண்றாரு। और उसके गाल में उसे चुम्बन देने लगता है। அவனுடைய அன்பை அவனுக்கு காண்பிக்கிறாரு। वहां पर वो अपने प्रेम को दिखाता है। அவனுடைய தகப்பன் நினைச்சிருந்தா அவன் வந்து அப்படியே விரட்டி அடிச்சிருக்கலாம், अगर उसके पिता ने सोचा होता तो वहां पर उसे वहीं से भगा सकता था, ஆனா வந்து அப்படி வந்து செய்யல। लेकिन उसके पिता ने ऐसे नहीं किया। அவர் எவ்வளவு அவன் வந்து நேசித்தார் பாருங்க। वो पिता देखिए अपने पुत्र से कितना प्रेम करता है। அன்னைக்கு நான் நினைக்கிறேன் मैं सोचता हूँ कि उस दिन உண்மையாவே அவன் வந்து அவனுடைய தகப்பனுடைய அன்பிலே அவன் தொடப்பட்டவனாக இருந்திருப்பான்। उस दिन अपने पिता के प्रेम से वो व्यक्ति छू गया होगा। அன்னைக்கு அவன் வந்து உண்மையா தகப்பனுடைய அன்பை வந்து அறிந்து கொண்டு இருந்திருப்பான்। सच में वो व्यक्ति जो है अपने पिता के प्रेम को उस दिन जान चुका होगा। இப்படிப்பட்ட தகப்பனுக்கு நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன், इस प्रकार के प्रेमी पिता के मैंने विश्वासघात किया है, उन्हें धोखा दिया है, என் நிமித்தமா என்னுடைய அப்பாவுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு, मेरे कारण मेरे पिता का बुरा नाम हो गया है।
நான் இனிமேல் அவருடைய மனசை நான் வந்து பாதிக்கப்படுத்த மாட்டேன், आगे को मैं मेरे पिता के हृदय को चोट नहीं पहुंचाऊंगा, புண்படுத்த மாட்டேன். मैं उसे दुखी नहीं அவர் करूंगा। என்ன சொன்னாலும் நான் வந்து கேட்பேன். मेरा पिता जो कुछ कहेगा मैं उसे सुनूंगा, நான் मानूंगा। எவ்வளவு கெட்டவனா இருந்த கூட என்னுடைய அப்பா எவ்வளவு என்னை வந்து நேசிக்கிறாரு, मैं कितना बुरा होने के बावजूद मेरे पिता जो है मुझसे प्रेम करता है। என்ன துரத்தாம என்னை வந்து கட்டி பிடிச்சாரு, वो मुझे भगाया नहीं बल्कि मेरे गले लग गया என்னை முத்தமிட்டாரு. और मुझसे प्रेम किया। இந்த அன்புக்கு கடைசி வரைக்கும் நான் வந்து அவருக்கு வந்து அடிமையா இருப்பேன் इस प्रेम के खातिर मैं आखिर तक मैं उसका गुलाम बनकर रहूंगा। அப்படின்னு நான் வந்து உணர்ந்திருப்பான். इस प्रकार से उसने महसूस किया होगा। நம்முடைய தகப்பனுடைய அன்பு அந்த இடத்துல அவன் வந்து பார்க்க முடியுது பாருங்க. वहां पर वो अपने पुत्र के अपने पिता के प्रेम को देख सकता है। அவன் மீது அவர் வந்து வைராகியத்தை காண்பிக்கல, उसके पिता ने वहां पर ईर्ष्या नहीं दिखाई, கோபத்தை காண்பிக்கல, गुस्सा नहीं दिखाया, क्रोध नहीं दिखाया, விரட்டி அடிக்கல. उसे वहां से भगाया नहीं। இப்படி சாதாரணமான ஒரு தகப்பனே அப்படி இருக்கும்போது एक साधारण सा पिता जब इस प्रकार से हो सकता है நம்முடைய பரலோக தகப்பனை யோசித்து பாருங்க. तो हमारे स्वर्गीय पिता के बारे में सोचिए जरा। எல்லோரும் பாவிகளாக இருந்தோம், हम सभी लोग पापी ही थे, எல்லோரும் பாவத்துல விழுந்து கிடந்தோம், सभी लोग पाप में गिर चुके थे, மரண தண்டனையின் கைதியாக இருந்தோம். मृत्यु दंड के हम सभी लोग गुलामी थे। அப்பேற்பட்ட ஒரு சங்கிலியில மாட்டிக்கொண்டு இருந்தோம். उस प्रकार की जंजीर में हम फंस चुके थे। ஆனா அவர் வந்து நம்மை சிலுவையில ரத்தத்தை சிந்தி लेकिन वो आकर क्रूस में लहू बहाकर நம் மீது அன்பை காண்பித்து हम पर अपने प्रेम को दिखाकर எல்லா சங்கிலிகளையும் எல்லா பாவத்தையும் எல்லா நரகத்தின் தண்டனையிலிருந்து நம்ம வந்து விடுதலை ஆக்கினார் பாருங்க. सारे पापों के दंड से, सारे जंजीरों से, सारे नर्क के दंड से हमें छुटकारा दिया है। பரலோக தகப்பனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பை நாம் வந்து காண முடிகிறது சிலுவையில். हमारे स्वर्गीय पिता के प्रेम को हम देख सकते हैं कलवरी क्रूस पे कि वो किस प्रकार का प्रेम है। சாதாரணமானுடைய தகப்பனுடைய அன்பே அப்படி இருக்குமானால் एक साधारण से व्यक्ति एक पिता का प्रेम इस प्रकार से हो सकता है तो பரலோக தகப்பனுடைய அன்பு அதை காட்டில் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது। तो हमारे स्वर्गीय पिता का प्रेम जो है कहीं गुना बढ़कर है, அதை காட்டில் அதிகமாக நம்ம வந்து நேசிக்கிறோம், उससे कहीं गुना बढ़कर वो हमसे प्रेम करता है। இன்னைக்கு நீங்க வந்து ஒருவேளை பாவிகளா இருக்கலாம், கெட்டு போயிருக்கலாம், आज हो सकते आप बिगड़े हुए हैं, आप पापी हैं, என்றைக்கும் கிறிஸ்துவின் அன்பு உங்களை தொடுகிறது। आज भी मसीह का प्रेम आपको छू जाने वाला है। என்றைக்கு மனம் திரும்புங்கள், आज मन फिराइए, என்றைக்கு ரட்சிப்பு அடையுங்கள், आज ही आप उद्धार पाओगे, என்றைக்கு ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள், आज ही प्रभु यीशु को अपनाइए, ग्रहण करिए, அவருடைய अன்பை அறிந்து उसके கொள்ளுங்கள்। प्रेम को जानिए, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், आपके जीवन में बहुत बड़ा बदलाव होगा, பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகும், बहुत बड़ा आशीर्वाद होगा, சமாதானம் உண்டாகும், शांति होगी, எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் உங்களை வந்து குணமாக்குவார்। सभी बातों से प्रभु आपको चंगा करेगा। இரண்டாவது பாருங்க, और दूसरी बात जो है யோவான் 8வது அதிகாரத்துல यूहन्ना की किताब अध्याय 8 में 3வது வசனத்துல 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசி பார்க்கும்போது अगर आप वचन 3 से 13 तक अगर आप पढ़ोगे तो இது வந்து ஒரு விபச்சார ஸ்திரீ குறித்து நம்ம வந்து பார்க்க वहां पर एक व्यभिचारी स्त्री के बारे में आप देख सकते हैं। 8வது அதிகாரம் 8वें अध्याय में 3 லிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா वचन 3 से अगर आप 13 से 13 तक अगर आप पढ़ोगे तो இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, ये सब पढ़ने के लिए समय नहीं है, நீங்க வாசித்து பாருங்க। आप पढ़कर देखिए। அது வந்து ஒரு விபச்சார ஸ்திரியை வந்து கண்டு वहां पर एक व्यभिचारी स्त्री को देखकर வேதபாரகரும் பரிசேயரும் அவளத்துல கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்துறாங்க। वहां पर शास्त्री और फरीसी लोग उसे लाकर उसके सामने खड़ा करते हैं। இந்த விபச்சாரத்தை கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் ये स्त्री जो है व्यभिचार करते हुए रंगे हाथों पकड़ी गई है। இப்படி பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே। इस प्रकार के लोगों को मूसा ने अपने न्याय के आज्ञाओं में आज्ञा दिया है कि इस प्रकार के लोगों को फतरवा करके मार दिया जाए। என்ன சொல்லுகிறீர் तो என்றார்கள்। वो पूछते हैं वहां पर कि आप क्या कहते हैं। இவங்களுக்கு என்னன்னாக்கா அவர் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தணும்। इनकी बात क्या थी कि मसीह पे कुछ ना कुछ दोष लगाना है। இவர் என்ன பண்ண போறாரு, இவரு ये क्या करने वाला है। அவரை மேல ஏதாவது ஒரு குற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி उसके ऊपर कोई ना कोई दोष लगाने के लिए இந்த விபச்சார ஸ்திரியை அவளத்துல கொண்டு வந்து நடுவில் நிறுத்துறாங்க। ये व्यभिचारी स्त्री को वहां पर उसके बीच में लाकर खड़ा कर देते हैं। இயேசு பாருங்க, और यीशु देखिए அவரும் அந்த விபச்சார ஸ்திரியை நடுவில் நிக்கிறாங்க। वो और वो व्यभिचार करने वाली स्त्री जो बीच में खड़े थे கொஞ்சம் தூரமா நிக்கிறாங்க।
थोड़े दूर दूर खड़े थे वे ஆனா लोग। இவங்களை சுத்திலும் பெரிய ஒரு கூட்டமே நின்று இருக்குது. लेकिन इनके चारों ओर बहुत बड़ा भीड़ वहां पर खड़ा था। இவங்கிட்ட எல்லாம் கையில ஒரு பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு நிக்கிறாங்க और இல்லையா? ये सारे भीड़ में जितने भी लोग थे सभी लोग बड़े बड़े पत्थर को अपने हाथ में रख के तैयार खड़े हैं। ஏன்னா இது மோசே வந்து என்ன கற்பித்தார்னாக்கா, क्योंकि मूसा ने वहां पर क्या सिखाया था? அப்போ வந்து அந்த டைம்ல வந்து யாராவது இந்த விபச்சார ஸ்திரியை யாராவது விபச்சாரம் பண்ணல யாராவது இருந்தாங்கனாக்கா, अगर उन दिनों में अगर वहां पर कहा गया था कि वहां देख सकते हैं कि अब कोई भी अगर व्यभिचार करता है तो அந்த ஊரை விட்டு எல்லையில வெளியில கொண்டு போயிட்டு उस गांव की सीमा से बाहर ले जाकर, அந்த ஊருக்கு எல்லைக்கு வெளியில கொண்டு போய் उस गांव के सीमा से बाहर ले जाकर அவங்க மேல கல்லெறிஞ்சு சாகடிப்பாங்க. उस व्यक्ति के ऊपर पत्थर फेंक फेंक कर मार मार कर उसे वहां पर मार சின்ன देते சின்ன கல்லு கிடையாது, और वो भी छोटे छोटे पत्थर नहीं, இவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. बहुत बड़े बड़े पत्थर उठाकर அப்படியே நேரா படுக்க வச்சு उसे सीधा लेटा दिया जाता है। அப்படியே தூக்கி போடுவாங்க பாருங்க. उसमें बड़े बड़े पत्थर फेंक फेंक कर मार देते थे। இப்படியே சாகடிப்பாங்க. इस प्रकार से वे लोग उसे मार देते थे। மோசே அதான் நீங்க அந்த பரிசேயங்க இவங்க சதுசேயங்க சொல்றாங்க. इसीलिए वहां पर वो शास्त्री और वो फरीसी कहता है, மோசே வந்து நமக்கு கற்பித்திருக்கிறாரு, मूसा ने कहा है वहां पर, நீங்க என்ன பண்ண போறீங்க? तो आप क्या करने वाले हो? வேடிக்கை பாக்குறாங்க. वहां पर तमाशा देखने लगे वे लोग खड़ के। உடனே இவர் என்ன பண்ணாரு? और तुरंत ये उसने क्या किया? यीशु ने கீழே குனிஞ்சு वो नीचे झुककर அவர் தரையில எழுதுறாரு. वो जमीन पे लिखने लगा। சிகப்பு சட்டை போட்டவன் இந்த பாவம் செஞ்சிருக்கிறான், लाल शर्ट जिसने पहना है उसने ये पाप किया है, மஞ்சள் கலர் சட்டை போட்டவன் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான், पीली रंग की शर्ट पहना हुआ व्यक्ति ने ये पाप किया है, பச்சை கலர் சட்டை போட்டு இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான், हरे रंग की शर्ट वाले व्यक्ति ने ये पाप किया है। அப்படி வந்து ஏதோ எதுக்குமா தெரியுது. वहां पे लगता है कि उसने इस प्रकार से कुछ कुछ लिखा है। ஆனா எழுதிட்டு அவர் நிமிர்ந்து பாக்குறாரு. वो लिख कर अपना सर उठाकर देखा है, அவர் பார்த்து சொல்றாரு, वो देख कर कहता है, எல்லோரையும் பார்த்து சொல்றாரு, सभी को देख कर कहता है, உங்களுக்குள்ளே ஒருவனும் பாவம் செய்யாமல் இருந்தால், आप सभी में से अगर कोई एक भी व्यक्ति है कि जिसने पाप नहीं किया है, முதலாவது ஆளு அவன் மேல கல்லேறி, तो वह व्यक्ति पहला आएगा और उस पर पत्थर मारेगा। உங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னு இருந்தா, अगर आपके अंदर कोई भी पाप नहीं है तो நீங்க அவன் மேல கல்லேறீங்க. आप उस पर पत्थर मार सकते हैं। இதான் சொன்னாரு பாருங்க. उसने ऐसे कहा, ஒருத்தன் கூட பாருங்க அவன் மேல கல்லேறியில, किसी ने भी उसके ऊपर पत्थर नहीं फेंका। எல்லோரும் எடுத்து எல்லா கல்லு அங்கேயே போட்டு सभी लोग जितने भी पत्थर लाए थे वहीं पर फेंक कर नीचे உள்ளே குத்தப்பட்டவனாக अपने हृदय में दोषित होकर அப்படியே திரும்பி போயிட்டான். वे लोग वहां से लौट गए। ஏன்னா கர்த்தருடைய பார்வையில பாருங்க, क्योंकि प्रभु के नजरों में जो है, ஒரு ஸ்திரியை தவறாக பார்க்கும் போது அவளோட கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு அவர் சொல்றாரு. अगर एक स्त्री को एक महिला को अगर आप गलत नजर से देखोगे तो ही आपने पाप कर दिया है, वो कहता है। அப்படி இருக்கும்போது அவருடைய பார்வையில எல்லோரும் பாவிகளா இருக்கிறோம். तो अगर इस प्रकार से है तो उसके नजरों में यानी यीशु के नजरों में सभी लोग पापी हैं। எல்லோரும் பாவிகளா இருக்கிறோம். सभी लोग पापी हैं। யாரும் பரிசுத்தவானே இல்ல. कोई भी पवित्र नहीं है, पर पवित्र व्यक्ति नहीं है। எல்லோரும் பாவிகள் பாருங்க. सभी लोग पापी हैं। பிறக்கும் போதே பாவிகளா பிறந்தவங்க. जन्म से ही हम पापी हैं। ஆனா அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக, लेकिन उसके लहू बहाने के कारण பாவியா இருந்த நம்மை पापी थे हम सबको, அவர் பரிசுத்தவானாக மாற்றினார். हमें उसने पवित्र किया, நீதிமானாக மாற்றினார். हमें धर्मी बनाया। அவர் ரத்தம் சிந்தி நிமித்தமாக उसके लहू बहाने के कारण நீதிமானாக மாற்றினார். हमें धर्मी बनाया है। தேவனுடைய சம்பவத்திலே தைரியமா செஞ்சு நிற்கக்கூடிய அந்த திராணி நமக்கு தந்தாரு. हमें वो एक अधिकार दिया है कि उसके उपस्थिति में जाकर हम साहस के साथ खड़ ஆனா सकें। அது வரைக்கும் எல்லோரும் பாவிகளா தான் இருந்தாங்க लेकिन பாருங்க. तभी तक हम सभी लोग पापी ही थे। அவதான் எல்லோரும் உள்ள குத்தப்பட்டவனாக அப்படியே திரும்பி போயிட்டாங்க. इसीलिए वहां पर सभी लोग दोषी होकर खेदित होकर वहां से लौट गए। ஒருத்த கூட அந்த விபச்சார ஸ்திரீ மேல கல்ல எரியல. एक भी व्यक्ति उस व्यभिचार स्त्री के ऊपर पत्थर नहीं मारा। உடனே அவரு கேக்குறாரு, அந்த ஸ்திரீ பார்த்து கேக்குறாரு, तुरंत वो उस महिला को देखकर, उस स्त्री को देखकर कहता है, यीशु पूछता है, ஒருத்த கூட உன் மேல கல் எரியல? क्या एक ने भी तुम पर पत्थर नहीं मारा? ஒருவனையும் உன்னை ஆகனிக்குள்ளாக திருக்கல? क्या एक भी व्यक्ति ने तुम्हें दंडित नहीं किया?
அதுக்கு அவ சொல்ல இல்ல ஆண்டவரே, तो वो कहती है महिला, वो स्त्री कहती है कि नहीं प्रभु, ஒருத்தவங்க என்னை வந்து ஆகனிக்குள்ளாக தெரிக்கல, एक भी व्यक्ति ने मुझे दंड नहीं दिया, யாரும் என்னை என் மேல கல் எறியல, किसी ने भी मुझ पे पत्थर नहीं फेंका। உன் மேல குற்றம் சாட்டினாங்களே, எங்க அவங்க எல்லாம்? जो तुम पर दोष लगा रहे थे वे सभी लोग कहाँ गए? ஒருவன் உன்னை ஆகனிக்குள்ளாக தெரிவிக்கவில்லையா क्या किसी ने तुम्हें दंड नहीं दिया? அப்படின்னு கேக்குறாரு. ऐसे प्रभु उससे पूछता है। அதுக்கு அவ சொல்றா இல்ல ஆண்டவரே. तो वो कहती है कि प्रभु नहीं। அன்னைக்கு அவன் நினைச்சிருப்பா, वो उस दिन वो महिला ने सोची होगी, वो स्त्री ने, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது भाई आज से मेरा जीवन समाप्त हो गया है, खत्म हो चुका है। அப்படின்னு அவன் வந்து நினைச்சிருப்பா. वो स्त्री वहां पर इस प्रकार से सोची होगी। இவ்வளவு உள்ள பயந்துருப்பா. वो अपने आप में, अपने अंदर वो कितनी डर गई होगी। உள்ள அவ வந்து திருந்தி வாழ வேண்டும் என்று உள்ள நினைச்சிருப்பா. वो अपने अंदर अपने आप में सोची होगी कि मैं सुधर कर जीना चाहती हूँ। ஆனா ஒரு பக்கம் இதான் வாழ்க்கை முடிய போகுதுன்னு உள்ள ஒரு பயம் அவனுக்குள்ள लेकिन இருந்தது. एक तरफ से ये डर चल रहा था कि मेरा जीवन आज खत्म होने वाला है, समाप्त होने वाला है। ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றார், लेकिन प्रभु उससे देखकर कहता है, நானும் உன்னை ஆகனிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, मैं भी तुम्हें दंडित नहीं करने वाला हूँ। நீ போ, तुम जाओ, நீ போகலாம், तुम जा सकती हो இனி பாவம் செய்யாத, और आगे पाप मत करो। நீ போ, तुम जाओ இனிமேல் பாவம் செய்யாத. और आगे को पाप मत करो। அதான் சொன்னாரு பாருங்க. यीशु ने ऐसे ही कहा। ஆனா அன்னைக்கு வந்து அவ வந்து போகும்போது और जब वो वहां से जा रही थी उस दिन, அவன் எவ்வளவு தைரியமா போயிருப்பா, वो बहुत बड़े साहस के साथ गई होगी, எவ்வளவு உற்சாகமா போயிருப்பா, बहुत बड़े उत्साह के साथ गई होगी। வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்திருப்பா. उसने सोचा था कि मेरा जीवन आज समाप्त हो गया है। அந்த கடைசி தருவாயில கூட அவர் பாவியின் மீது மனதுருகி लेकिन उस आखिरी समय में भी वो पापी के ऊपर वो तरस खाकर அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். उसके पापों को क्षमा करता है। அவளுக்குள்ள இருந்த அந்த காயங்களை நீக்குகிறார். उसके अंदर जो घाव थे उस घाव को वो हटाता है அவர் மன்னிக்கிறாரு. और प्रभु से क्षमा करता है। அவ அன்னைக்கு வந்து போயிருக்கும் போது जब वो वहां से लौटी थी उस दिन, சந்தோஷமா போயிருப்பா. बहुत बड़े आनंद के साथ गई होगी। இப்படி இதுவரைக்கும் நான் இப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், भाई आज तक मैंने कैसे कैसे अपने जीवन को जी लिया है, இனிமேல் நான் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து காண்பிக்கலாம், நான் வந்து இருக்க போறேன். लेकिन आज के बाद मैं मसीह के प्रेम को उठाकर दिखाने वाली हूँ। அப்படியே வந்து வைராகியமா போயிருப்பா. इस प्रकार की ईर्ष्या के साथ वो वहां से गई होगी, लौटी होगी। சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, और कुछ शास्त्र पंडित कहते हैं, அவ அதுக்கப்புறமா அநேகருக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி वो उसके बाद, उस दिन के बाद बहुत से लोगों को सुसमाचार प्रचार करते கிறிஸ்துவ हुए மண்டையிலே நடத்தி मसीहा के पास लाती थी அவருடைய அன்பை எடுத்து காண்பித்து और मसीह के प्रेम को दिखाती थी। பெரிய பெரிய காரியங்களை செய்திருப்பான்னு बहुत சொல்றாங்க. बड़े बड़े कार्य को करी होगी ऐसे कहते हैं। அவ அன்னைக்கு வந்து முழுவதுமாக மாற்றப்பட்டவளாக திரும்பி போனா वो பாருங்க. देखिए वो स्त्री वहां पर उस दिन पूरी तरह से बदल कर गई। அவதான் கிறிஸ்துவின் அன்பு வந்து எல்லோரையும் மாற்றி விடுகிறது. इसीलिए देखिए मसीह के प्रेम जो है, मसीह का प्रेम सभी व्यक्ति को पूरी तरह से बदल देता எப்பேற்பட்ட है। உடைந்து போன ஆளா இருக்கலாம், காயப்பட்ட ஆளா இருக்கலாம், वो व्यक्ति किस प्रकार का भी हो, टूटा हुआ हो या चोट से हो या घाव से भरा हो, எல்லோரையும் கிறிஸ்துவின் அன்பு முழுவதுமாக மாற்றுகிறது. सभी लोगों को मसीह का प्रेम जो है पूरी तरह से बदलता है। ஆகதான் அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிறது. इसीलिए हमारे जीवन में मसीह का प्रेम बहुत ही महत्वपूर्ण है। அவருடைய அன்பை நம்ம வந்து அறிந்து கொள்ளும்போது, जब हम उसके प्रेम को जानेंगे, அன்பிலே வாழும்போது, जब उसके प्रेम में जिएंगे, அதுல சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம வந்து பெற்று அனுபவிக்க उसमें முடியும். सारी भलाइयां, सारे आशीषों को हम पा सकते हैं। அவருடைய அன்பு எல்லா காயங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் குணமாக்குறது பாருங்க. उसका प्रेम जो है सारे घावों को, सारे बीमारियों को चंगा करता है। அவருடைய அன்பே எல்லா காயங்களுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் மருந்தாகவும் இருக்குது. उसका प्रेम ही जो है सभी घावों को, सभी बीमारियों का दवाई है। ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுங்க. इसलिए अपने जीवन में निर्णय लीजिए, இனிமே நான் வந்து கிறிஸ்துவின் அன்பிலே நான் வந்து நடக்க போறேன். मैं आज के बाद जो है मसीह के प्रेम में चलने वाले हैं, அவருடைய அன்பிலே நான் வந்து வாழ போறேன். मैं उसके प्रेम में चलने वाला हूँ। அவருடைய அன்பையே என்னுடைய வாழ்க்கையில பிரதானமா நான் வந்து வைக்க போறேன். उसके प्रेम को मेरे जीवन में प्रथम स्थान में रखने वाला முதலாவது हूँ, இடத்துல வைக்க போறேன். प्रथम स्थान में रखने वाला हूँ। அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. इस प्रकार का निर्णय लीजिए, அவரை போலவே வாழ்ந்து காண்பீங்க. उसके समान जी कर दिखाइए। உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும்
எல்லாமே கைக்குடி வரும், எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். आपके जीवन में सारी भलाइयां आएगी और सारे द्वार आपके लिए खुलेंगे. விரோதி கூட உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க பாருங்க. आपके दुश्मन भी आएंगे, आपसे क्षमा मांगेंगे. ஏன்னா அவருடைய அன்பு அப்படி செய்ய வைக்கும். क्योंकि उसका प्रेम ऐसा करने लगाता है. வைராகியத்தை பாராட்டாதீங்க. इसलिए ईर्ष्या मत दिखाइए. அவரை போலவே தாழ்ந்து போங்க. उसके जैसे ही प्रेम करिए. அவரை போல அன்பில் நடங்க. उसके जैसा प्रेम में चलिए. அவர் उங்களை ஆசீர்வதிப்பார். और प्रभु आपको आशीष करेगा. நம்ம ஜெபிப்போம். आइए हम प्रार्थना करेंगे. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். प्रेमी स्वर्गीय पिता प्रभु यीशु मसीह के नाम से आपकी ओर आते हैं. உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி आपके சொல்லுகிறோம். सत्य वचनों के लिए धन्यवाद देते हैं. என்றும் இன்றும் என்றும் மாறாதவர். आप आज और कल हमेशा सर्वदा नहीं बदलते हैं. உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु आपके प्रेम के लिए धन्यवाद देते हैं. உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி प्रभु செலுத்துகிறோம். आपके सत्य वचनों के लिए धन्यवाद देते हैं प्रभु, உம்முடைய அன்பு ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. क्योंकि आपका प्रेम कभी नहीं बदलता இந்த है. அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள, और इस प्रेम को हम जानने, இந்த அன்பிலே நாங்கள் வளர, इस प्रेम में हम चलने நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. और बढ़ने के लिए आप हमारी सहायता करें. நீர் உதவி செய்வீராக. आप हमारी मदद कर இந்த प्रभु. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் அந்த அன்பினாலே நீங்க தொடுவீராக. प्रभु इस सत्य को सुनने वाले हर एक के हृदय को आपके प्रेम से छुइए. ஒவ்வொரு மாற்றப்பட்டவர்களாக இருக்கட்டும். हर एक व्यक्ति बदलने वाला हो जाए. ஒவ்வொரு வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். हर एक के जीवन में छुटकारा हो, சமாதானம் உண்டாகட்டும். शांति हो, நிம்மதி உண்டாகட்டும். चैन हो प्रभु, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். आशीर्वाद हो प्रभु, சகல நன்மைகள் உண்டாகட்டும். सारी भलाइयां हो प्रभु. உம்மையே அவர்கள் எடுத்து காண்பிகளா இருக்கட்டும். प्रभु वे व्यक्ति लोग आपको प्रदर्शित करने वाले बने. அவர்களுக்குள்ள இருக்க எல்லா காயங்களையும், நோய்களையும் எல்லாவற்றையும் நீக்குவீராக. प्रभु उनके अंदर जो भी घाव है, जो भी बीमारी है, सभी को तुम निकाल दो எல்லா प्रभु. பாவங்களையும் மன்னிக்கிறவர். सभी पापों को क्षमा करने वाले, மனதுருகிற लोगों पर तरस खाने वाले ஒவ்வொரு प्रभु, ஜனங்களை நீர் ரட்சிப்பீராக. सभी लोगों का आप उद्धार करिए. ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர். हर एक व्यक्ति से आप प्रेम करते हैं, ஒவ்வொரு மீது நீ அன்பு கூறுகிறீர். हर एक से आप प्रेम करते हैं உம்முடைய प्रभु. அன்பிலே வந்து வாழட்டும் கர்த்தா. प्रभु ये लोग आपके प्रेम में जिए. உம்முடைய அன்பிலே சகல ஆசீர்வாதங்களை இவர் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். प्रभु आपके प्रेम में जो कोई आशीर्वाद है उस सभी को ये लोग पा ले இந்த प्रभु. வார்த்தையுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதியட்டும் கர்த்தா. प्रभु ये वचन इनके दिल के गहराई में बसे, இவருடைய இதயத்திலே ஆழமா பதிய வைப்பீராக. इनके हृदय में तुम गहराई में बसाइए ஒவ்வொரு நாளும் प्रभु. இதுவே விசுவாசிக்கட்டும். प्रतिदिन इसी बात पर वे लोग विश्वास करें, இதிலே நடக்கட்டும் கர்த்தா. इसी पर चलने वाले बने. முற்றிலுமாய் இவரை உம்மை போலவே மாற்றுவீராக. पूरी तरह से इन सभी लोगों को अपने आप के जैसा बदलिए प्रभु. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். यीशु के नाम से हम प्रार्थना करते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், प्रभु यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் और पवित्र आत्मा की मीठी सहभागिता என்றைக்கும் நித்தியமாக நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. आज और हमेशा सर्वदा काल के लिए हमारे साथ बनी रहे. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करे. ஆமென். आमीन.